இருக்கிற சூழல் எப்படி இருக்கு? யாருமே எதிர்பார்க்கல. ஆனால் எல்லாருமே வந்து ஒரு சீட்டு 2 சீட்டுக்காக வருவான்னு கூட அது கூட சொல்லல. ஒரு சீட்டு கூட வரமாட்டார். அவருக்கு என்ன அனுபவம் இருக்குன்னு சொல்லிட்டு திரு விஜயோட விஜய்னு சொன்னால் கோச்சிக்கிறாங்க எல்லாருமே. எல்லாம் திட்டுறாங்க நிற்கல. என்னோட விஜயா அப்படின்னு. இப்போ 23 தான் நாங்கள் ப்ரெஸ் மீட் பிளான் பண்ணியிருந்தோம். மிஸ்கின் சார் வந்து ஃபாரின் போக போகிறாரு. ஐயோ கண்டென்ட்டே ஃபாரின் போச்சுன்னா அப்புறம் என்ன கண்டென்ட் கொடுக்குறதுன்னா அவர் இசை கற்றுக்கிறாருல. ஒரு நாள் நைட்டு 2 மணிக்கு பன்னீர் சோடா வாங்கி போவோம். ஏதாவது ஒரு பாட்டு ஒன்று பாடுங்க. இவர் லுங்கிலேருந்து 2 பன்னீர் சோடாவை எடுத்தாங்க. காலையில் 6 மணி வரைக்கும் என்னை வந்து ஹார்மோனியப்பட்டியில் வந்து வாசிக்க சொல்லி பிரமாதம் சொல்கிறாங்க நைட்டில். நான் வந்து 40 கிலோமீட்டர் ஸ்பீடில் போயிட்டு தூங்க போயிட்டேன். இவங்க 200 கிலோமீட்டர்ஸ் போயிட்டு என்கிட்ட வந்து 300 கிலோமீட்டர் ஸ்பீடில் போகிறாங்க. நைட்டு ஃபுல்லாக எங்களுக்கு வாட்ச் 5 மணிக்கு குரட்டை விட்டு தூங்குறாங்க. நான் வாட்சிக்கிட்டே இருக்கேன். ஆச்சி மசாலா எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம் 20 ரூபாய். Periyar Maniammai Institute of Science and Technology, Tanjavur. PIARC ranked number 17 in India by IIRF. எல்லாருக்கும் வணக்கம். பத்திரிகை நண்பர்கள், ஃப்ரெண்டுங்க, அண்ணனுங்க, தம்பிங்க, அக்காங்க எல்லாருக்கும் வணக்கம். ஆக்சுவலாக பரிமளானுக்கோ அதாவது 2 லிஜெண்ட், 3வது லிஜெண்ட் அவர் சொன்னால் ஆக்டிங் சொன்னால் ஒத்துக்க மாட்டார். நான் மிஸ்கின் சார் தலைவனை தான் சொல்கிறேன். நான் எங்கேப்பா நடிக்கிறேன், நான் என்ன தானே பண்ணுறேன், அது நல்லா இருக்குதுன்றாங்கன்னு அவர் தூங்கிட்டாருன்னு நினைக்கிறேன். தலை இல்லை, அது ஒரு ஹேபிட் தான் அவருக்கு எப்பவுமே. அது தப்பான பன்னீர்சோடா இல்லை, ஒரு பெரிய கதை ஒன்று இருக்குது, அது வர பொறுமையாக வர. ஆக்சுவலாக வந்துட்டு நான் மட்டும்தான் வந்து இந்த படத்தில் எல்லாருக்கூடையும் காம்பினேஷனில் நடித்த ஒரு நடிகை. கரெக்டாக சார்? எல்லாரும் கூட எனக்கு மட்டும் தான் காம்பினேஷன். என்ன எல்லாரும் நான் கலாய்க்கணும், அதுதான் எனக்கு அது ஜாலியாக இருந்தது படத்தில். அது வந்துட்டு 2 லிஜெண்ட்டு, ஜெயராம் சாரும் ஊர்வசி மேம்லாம் வந்துட்டு அவங்கள வந்துட்டு, ஏன்னா அவங்க எப்படி பர்ஃபார்ம் பண்ண உங்களுக்கு எல்லாரும் தெரியும். அவங்க கூட வந்து பர்ஃபார்ம் பண்ண எனக்கு கிஃப்ட்டு. எனக்கு அதுக்கு வந்து தலைவங்க தான், பாண்டியன் சார் தான் தேங்க்ஸ் சொல்லணும். பாண்டியன் சார் எப்படின்னா வந்துட்டு அவர் யோசிப்பார், நம்ம இவங்ககிட்ட மாட்டணுமா இல்லை இவன் நம்மக்கிட்ட மாட்டினானான்ட்டு. நான் வந்து கேரளா நான் யோசிப்பேன், ஒரு நான் அவர்கிட்ட மாட்டினா இல்லை அவர் நம்ம இல்லை அவர் ஒரு யோசிப்பார். அவர் பக்கத்து கேரளில் உட்காந்து யோசிப்பார். ஏன்னா என்னென்னா காலையில் வந்து 7 மணிக்கு ஷார்ட் வைப்பார். ஃபஸ்ட்டு நான் 7 மணிக்கு ஓகே 7 மணிக்கு நம்ம சொல்லுவோம். பட் மோஸ்ட்லி நிறைய பேர் 7 மணிக்கு வைக்க மாட்டாங்க. நான் வழக்கம் போல் வந்துட்டு நம்ம சாங் ஷூட் மாதிரி ஏர்லி மார்னிங்கே போயிடுவேன் ஷூட்டிங்கு. இப்போ 7 மணிக்கு ஷார்ட்னா நான் 6 o'clock 6 போயிடுவேன். அது கரெக்டாக போனோடனே வந்துட்டு ஒரு 6:40 ஃபோன் பண்ணுறாங்க, ஷார்ட் ரெடின்ட்டாங்க. ஷார்ட் ரெடியாக 6:50க்கெலாம் வந்துட்டு ஷார்ட் ரெடியாக இருக்குது அப்படின்னு போய் பார்த்தா இவரு ஜார்ஜெலாம் ஆல்ரெடி ஒரு ஷார்ட்டை முடிச்சுட்டு அடுத்த ஷார்ட்டு போயின்னு இருக்காங்க. ஓ ஓகே, இவங்க இந்த ஸ்பீடா சொல்லிட்டு அடுத்த நாள் நான் பண்ணுறேன். நான் வந்து 5:30 மணிலாம் போய் ஸ்பாட்டில் உட்காந்துறேன் நான். சரி வாங்க பார்த்துலான்ற மாதிரி தான். அப்போ 6:30 மணிக்கு போகிறேன். இவரை நான் வெறுப்பேற்றுறேன், தலை என்ன தலை ஷார்ட் இன்னும் வைக்கலையான்ட்டு. இந்த மாதிரி வந்து எங்களுக்குள்ள டைமிங்கில் வந்து காம்படிஷன் நடக்கும். நானும் இவர் நடுவில் வந்துட்டு அவர் என்ன வெறுப்பேற்றுறேன், காஸ்டியூம் மாற்றணும் என்ன பண்ணீங்க டைம் எடுத்தீங்க. இல்லை சார் ஒரே நிமிஷம், பக்கத்துலேயே ரோட்லேயே வந்து தப்பு ட்ரெஸ்ஸை அவுத்து போட்டு அங்கேயே மாட்டிட்டு அங்கே நிற்பேன், ரெடி வாங்கன்னு நான். இந்த மாதிரி எங்களுக்குள்ளே ஒரு அருமையான ஒரு காம்படிஷன் போயின்னு இருக்கும். அதனால் வந்துட்டு தலைவனோட ஸ்பீடை வந்து சொல்லவே இல்லை. ஜார்ஜ் நான் ஒரு பக்கம் காஸ்டியூம் ஊற்றிக்கின்னு ஓடுவேன். ஏன்னா எங்கே எப்போ வைப்பாருன்னு தெரியல ஷார்ட்டு. இந்த பக்கம் அப்படியே திருப்பி வைப்பாரு, அப்படியே வைப்பார். இதனால் ஜார்ஜ் ஓகே வேண்டாரு, அவ்வளோதான் டப்புன்னு அங்கேயே எல்லாமே காஸ்டியூம் பார்த்துட்டு அங்கேயே பண்ணோம். ஒரு நாளைக்கு எப்படி இருந்தாலும் வந்து 130 ஷார்ட் எடுப்பீங்களே. எனக்கு தெரிஞ்ச வந்து படத்தை வந்து பாதி 400 ஷார்ட் எடுப்பாராம். ஏன்னா அவ்வளோ ஃபுட்டேஜ். அதுவும் நான் ஃபஸ்ட்டு ஓப்பன் பண்ணிட்டேன்னா அவருக்கு அல்வா மாதிரி கடன்னு அவ்வளோ ஷார்ட் கொடுத்தேன். அது வந்துட்டு எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருந்தது. அவ்வளோ ஸ்பீடாக எனக்கு ஒர்க் பண்ணது. எனக்கு சாப்பிட கூட தோணாது. எனக்கு கொடுப்பார் அவர். எனக்கு அது செம்ம ஜாலி. அதெல்லாம் வந்துட்டு மற்ற ஆர்டிஸ்ட்னா சஞ்சனா, அனந்திகா, பூர்ணிமா, அதுக்கப்புறம் நம்ம சென்ட்ராயன், இவங்கெல்லாம் வந்து எங்களோட கேங்கு. என்னோடய அம்மா நாங்கள் உட்காந்து போயிட்டாங்க. அம்மா ஷூட்டிங் போயிட்டாங்க நினைக்கிறேன். அதுக்கப்புறமா தலைவன் மிஸ்கின் சார், தலைவன் தான் கூட. நான் தலைவன் நாங்களாம் எப்போ மீட் பண்ணோன்னா வந்துட்டு அவர் ஆஃபீஸ் போவோம். அவர் இசை கற்றுக்கிறாருல, நைட் 2 மணிக்கு அவர் இசை கற்றுக்கிறாருல, அந்த இசை பாடல் நாங்கள் கேட்கறதுக்காக நான் போவேன். இல்லை மியூசிக் வந்து அவர் படம் பண்ண போகிறார், சீக்கிரத்தில் ஆல்பம் பண்ண போகிறாரு. நாங்கள் போவோம் 2 மணிக்கு போயிட்டு பன்னீர் சோடா வாங்கி போவோம். ஜஸ்ட்டு பன்னீர் சோடா வாங்கி போயிட்டு வரேன். சார் சொல்லுங்கள் எப்படி உங்கள் மியூசிக் பயணம் போகுது, ஏதாவது ஒரு பாட்டு ஒன்று பாடுங்க, ஏதாவது பொண்ணு அந்த இனிமையில் வந்து அந்த பன்னீர் சோடா ஓப்பன் பண்ணி குடிச்சுனேன்.
அவர் பாடுவார், அப்புறம் புக்கை பற்றி பேசுவார், புக்கை படித்து காட்டுவார். இந்த மாதிரி டிஸ்கஷன்லாம் எங்களுக்கு தலை இருக்கு தலை, ஆமாம் தலை. இல்லை அது வந்துட்டு அது ரொம்ப இன்பமாக இருக்கும் அந்த இரவு எங்களுக்கு. சீரியஸாக இன்பமாக இருக்கும்பா. அவ்வளோ கதையை பற்றி சொல்லுவார், படத்தை பற்றிலாம் சொல்ல ரொம்ப அற்புதமாக இருக்குது. எனக்கு அவ்வளோ க்ளோஸ் என் தலைவன். அதனால் வந்துட்டு இவங்க எல்லாருமே இந்த படத்தில் ஒரு படத்தில் இருக்கிறப்போ அது எவ்வளோ ஜாலியாக என்ன மாதிரி இருக்குது நீங்கள் பாருங்கள். அதுவும் பாண்டியா சார் வந்துட்டு எனக்கு தெரிஞ்சு வந்துட்டு அவர் இந்த மாதிரி ஜேனர் இது வரைக்கும் எடுத்ததில்லை. ஃபஸ்ட் டைம் வந்துட்டு நானே அவர் கதை சொல்கிறப்ப வச்சு சார் என்ன சார் ஃபஸ்ட் டைம் உங்கள் ஜேனரே இல்லாத ஒரு கதையாக இருக்குன்ட்டு. அவ்வளோ இருக்குது, மிஸ்ட்ரி இருக்குது, ஃபன் இருக்குது, காமெடி அவ்வளோ இருக்குது. ஆனால் நீங்கள் பாருங்கள், பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச். பாருங்கள் இருக்கும் மெயின் காசு கொடுத்துற மாதிரி பாருங்க. இல்லை அந்த பன்னீர் சோடானே டப்புன்னு போயிட்டேன் 2 மணிக்கு. 2 மணி ஷிஃப்ட்டுக்கு போயிட்டேன். அந்த ஹார்மோனி பெட்டி வாசிக்கிறது அந்த மூடுக்கு போயிட்டேன். தமிழ் குமரன் சார் அவர் வந்துட்டு ஆஸ் அ ப்ரொடியூசர் மாதிரிலாம் இல்லவே இல்லை. அது என்ன கேட்டாலும் என்ன இருந்தாலும் ஒரு ஃபேமிலி மாதிரி தான் அவர் ட்ரீட் பண்ணார். நான் என்ன மட்டும் இல்லை, இருக்கிற எல்லா ஆர்டிஸ்ட்டுமே அதை சொல்லுவாங்க. அவ்வளோ ஹம்பிளான ஒரு பர்சன், சான்ஸே இல்லை. அவர் வீட்டுக்கு 2 மணிலாம் போயிருக்கோம். அது வந்து கோலி சோடா, அது அங்கே தலை வீட்டில் பன்னீர் சோடா. இது மேலே போனால் நிறைய உண்மை வரும். தேங்க்யூ ஸோ மச், லவ் யூ. இது தேங்க்யூடா. என்னடா பயங்கரமான இன்ட்ரடக்ஷனை கொடுத்த. லூசுன்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க, நீ சினிமா லூசுன்னு சொன்ன நீ. ஓகே ஃபைன். நான் ஆக்சுவலாக ப்ரெஸ் மீட்னு வச்சு செய்ய போகிறாங்க நம்மளை நினச்சிட்டு இருந்தா. இது ப்ரெஸ் மீட் இல்லை, சும்மா மேடை இல்லை. இதுக்கப்புறம் கேள்வியெல்லாம் இல்லை இருக்கா? ஆஹா, ஓகே. வணக்கம். ஃபர்ஸ்ட் ஐ வாண்ட் டு தேங்க் பாண்டியராஜன். ஒரு பெரிய 2 கிரேட் தி ஆக்டர்ஸ் அப்படின்னு சொன்னான். 2 பேர், ஜெயராம் சாரும் அம்மாவும் உருவசியமும். அவங்க கூட பெரிய கனவு தான் ஆக்சுவலாக. அவங்க வந்து ஒரு சூப்பரா இன்டெலிஜென்ஸ் உள்ள ஒரு ஆக்டர்ஸ். அவங்க கூட ஆக்ட் பண்ண வச்சது எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம். நான் போன படத்தில் வந்து ஜெயராம் சாரை கூப்பிட்டேன், ஒரு கேரக்டர் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு. உங்களுக்கு தெரியும் அது எப்படியாப்பட்ட கேரக்டராக இருக்கும்னு சொல்லிட்டு. சார் ரொம்ப அமைதியாக கேட்டுட்டு சிரிப்பில்லை, நான் பண்ணல தம்பி அப்படின்னு சொல்லிட்டாரு. அந்த மாதிரி ஒரு கேரக்டர். ஸோ நானும் அப்படியே வந்துட்டேன். ரொம்ப சீரியஸாக சொன்னேன் கதை. ரொம்ப எட்ஜில் எப்படி இருந்தாலும் கதை சொன்னாலும் நம்பிடுவாங்க நான். பட் எத்தனை பேர்கிட்ட கதை கேட்டுருப்பார் அவர் வந்து மாட்டேன்னு சொல்லிட்டாரு. அது ரொம்ப அழகாக சொன்னார். அதனால் முடித்த உடனே அடுத்த படம் ஆக்சுவலி சினிமாவில் அப்படி தான் ஒரு சின்சியராக. அது ஏன் ஒய் ஹி இஸ் கிரேட்னா, நிறைய பேருக்கு சினிமாவில் வந்து நோ சொல்ல தெரியாது. சோஃபியா லாரனை வந்து சாப்ளின் ஒரு படத்தில் நடிக்க வைக்கிறார். அப்போ படம் முடிச்சுட்டு போகும்போது சோஃபியா லாரன் கேட்குறாங்க சாப்ளின்கிட்ட, நான் என்ன திருத்திக்கணும் என் லைஃப்லன்னு கேட்குறாங்க லாஸ்ட் டே. அப்போ சாப்ளின் சொல்கிறாரு, யூ ஷுட் லேர்ன் ஹவு டு சே நோ அப்படின்றாரு. வெரி வெரி ஃபியூ பீப்புள் சே நோ, எவ்ரிபடி சே எஸ் ஃபார் எவ்ரி திங். என் லைஃப்பில் நான் வந்து ரொம்ப ரொம்ப வாழ்க்கையில் ரொம்ப கஷ்டப்படல. வாழ்க்கை ரொம்ப அழகானது, சினிமா ரொம்ப ரொம்ப அலாதியானது. பட் சில நேரங்களில் மனசு ரொம்ப உடஞ்சி போகிறதுக்கு காரணம் நிறைய இடங்களில் எஸ் சொல்லிடுவேன். நோ சொல்ல வேண்டிய இடத்துல எஸ் சொல்லிடுறது. நான் நோ சொல்கிற ஆளுங்கெல்லாம் ரொம்ப மரியாதை கொடுப்பேன், ரொம்ப அண்ணாந்து பார்ப்பேன். ஏன்னா இட் இஸ் அபவுட் அ கன்விக்ஷன். இட் இஸ் அபவுட் வாட் ஐ எம், வாட் ஐ ஷுட் டூ அண்ட் வாட் ஐ ஷுட் நாட் டூ. வாட் ஐ மஸ்ட் நாட் டூ அப்படின்ற ஒரு கிளாரிட்டி. ஸோ சார் இந்த அன்னைக்கு வந்து ஒரு நோ சொன்னார், பியூட்டிஃபுல்லாக இருந்துச்சு. ஆக்சுவலி அதுக்கு ஒரு கிளாப் அடிப்பாச்சு ஒரு நோ சொன்னதுக்காக. ஒரு விஷயமா வந்து ஒரு மூணு பேர் நல்லா நடிப்பாங்கன்னு நினைக்கிறேன். இது வந்து தெரியாது. ஒன்று வந்து ரொம்ப நல்ல மனுஷன், இன்னொன்று ரொம்ப மோசமான மனுஷன். அந்த மனுஷி. இன்னொருத்தவங்க எதை பற்றியுமே கவலைப்படாத ஒரு ஆள், லைஃப்பை போகிற வாக்கில் அப்படியே எடுத்துக்கிறது.
அப்படியேப்பட்ட 3வது கேட்டகரி நான் வந்து அம்மாவை பார்க்குறேன். ஷி நெவர் பாதர், ஷி கம்ஸ் அண்ட் டேக்ஸ். நான் அவங்களை ரொம்ப அப்சர்வ் பண்ணேன் இந்த படத்தில். ஷி kept on improvising. ஒரு சீன் சொல்லுவாங்க, நானும் நடிக்கும்போது சாரோட நடிக்கும்போது வெரி பியூரிட்டியான ஒரு ஹார்ட் நினைக்கிறேன் மம்மி, எனக்கு தெரியல ஆக்சுவலாக. நான் ரொம்ப நாளைக்கு அப்புறம் மம்மின்னு கூப்பிட்ட ஒரு நான் போய் பார்த்தோன்னே எனக்கு அப்படியே கால் எடுத்துட்டு போட்டேன். எவ்வளோ பெரிய கிஃப்ட் என் லைஃப்பில். நான் வந்து சாவித்திரி அம்மா காலில் தான் விழுவணும்னு நினச்சேன், விழ முடியல. அதுக்கப்புறம் அம்மா காலில் விழு நினச்சேன். சச் அ ஸ்வீட் ஹார்ட் ஆக்சுவலி. ரொம்ப எங்கள் லைஃப்பெல்லாம் ரொம்ப நல்லா இருக்கிறதுக்கு காரணம் உங்கள் படங்கள்லாம் பார்த்துதாம்மா. தோஸ் மூவிஸ் கேவ் அஸ் மீனிங். அதாவது அந்த கமல் சாருடைய அந்த என்ன படம் அது மறந்து மைக்கேல் மறந்த காமராஜனில் அந்த ஒரு ஐ திங்க் ஒரு 2.5 நிமிஷம் 2 to 3 நிமிஷம் வரும்னு நினைக்கிறேன். 3க்கு அப்புறம் அந்த பாட்டு ஆரம்பிக்கும். ஐ திங்க் நான் இந்தியாவில் நான் வந்து ஒரு ஆக்டர்ஸ் ஆக்டிங்னா என்னன்னு தெரிஞ்சுக்கிட்ட ஒரு படம் காதலிக்க நேரமில்லையில் நாகேஷ் கதை சொல்லுவார், பாலையா கேட்பார். அது ஏன் கிரேட் ஆக்டிங்னா கிரேட் ஆக்டிங் நடந்திருக்கு. பட் ஆனால் ஒய் எக்ஸ்ட்ராடினரி ஆக்டிங் அப்படின்னா, ஒருத்தவங்க நடிக்கும் போது ஆப்போசிட்ல இருக்கவங்க எப்படி ரியாக்ட் பண்ணுறாங்க. தி கிரேட்டஸ்ட் ஆக்டிங் இஸ் ஆக்சுவலி கான்ஃப்ளிக்ட் கதையில் இருக்கும், அந்த ஆர்டிஸ்டை ஜெனரேட் பண்ணிப்பாங்க அந்த கான்ஃப்ளிக்ட். அதுதான் ரியல் ஆக்டிங். தே ப்ரிப்பேர். ஸ்டான்லி செல்சியஸ்ல ஒரு ஆக்டர் ப்ரிப்பேர்ஸ். எனக்கு தெரிஞ்சது அவங்க 2 பேரும் அந்த மாதிரி புத்தகம்லாம் படிச்சுக்க மாட்டாங்க. ஆனால் தே ப்ரிப்பேர்ட் இன் சச் அ வே தட் யூ கான் ஈவன் அண்டர்ஸ்டாண்ட் தட் இட் இஸ் ஆக்சுவலி ஹேப்பனிங். ஒரு சினிமாவில் ஒரு கேமராக்கு மேலே நடிக்கணும்னு சொல்ல முடியாது, அந்த அளவுக்கு. ஸோ இட்ஸ் மென்ட் டு பி அ ஹியூமர் சீன். எனக்கு அதுக்கப்புறம் நான் நிறைய எக்ஸாம்பிள் சொல்லுவேன். அசிஸ்டன்ஸ் சொல்லும்போது அந்த படத்தை பாருங்கள், நடிப்பு உங்களுக்கு சொல்லிக் கொடுக்கும். அது பாருங்கள். நான் ஐ திங்க் ஒரு மோர் தென் 100 times அதை பார்த்துருக்கேன். அதுக்கப்புறம் நான் 100 times பார்த்த ஒரு காட்சி கமல் சாரும் அம்மாவும் அந்த படத்தில் மைக்கேல் மதன காமராஜரில் அந்த நான் படிக்கட்டுன்னு சொல்லுவேன். த கிரேட்டஸ்ட் ஆக்டிங். அது இறங்கி ஏறி அது ஒரு எக்ஸ்ட்ரானரி சீன். அது கமல் சார் அவங்களும் பண்ணியிருப்பாங்க. ஐ நோ தட் கமல் சார் இஸ் அ கிரேட் ரைட்டர். வி டோன்ட் சே தட் இஸ் எக்ஸ்ட்ரானரி. ஆனால் அதில் ஒரு பிட் கமல் சாரோட அம்மா பண்ணியிருப்பாங்க. அது ரொம்ப பெருமையாக சொல்கிறேன் ஆக்சுவலாக. ஒரு பிட் கமல் சார் அப்படி, அது கமல் சார் அதை ரசிப்பார் அப்படி. அந்த மாதிரி ஏன்பா பேசுகிறீங்க, என்னப்பாச்சு, ஏன்பா நல்லா தானப்பா பேசிக்கிறேன். நான் சீரியஸாக பேசினாவே எங்கள் குச்சி வச்சுருந்தது. நான் எதாவது நடுவில் எதற்கு முழுக்க பேசினா ஒன்று சந்தோஷமாக கேட்பாங்க. ஓகே, ஸோ இட்ஸ் மென்ட் ஃபார் ஒன் அதர் ஒரு கிரேட் ஆக்டிங். ஸோ அந்த 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 படம் பார்த்துட்டு லயிச்சு போய் தான் கிட்டத்தட்ட நான் ஏன் சினிமாவுக்கு வந்தேன்னு கேட்டிங்கன்னா, அந்த ரூட்டில் அந்த ஒரு சீனும் காரணமாக இருக்குன்னு நினைக்கிறேன் ஆக்சுவலாக. ஸோ ஒரு எக்ஸ்ட்ரானரியான ஒரு ஆக்ட்ரஸ் கூட நான் ஒர்க் பண்ணது என்னுடைய லைஃப். எனக்கு தெரியல இனிமேல் ஒர்க் பண்ணுவேன்னு தெரியல. ஐ திங்க் இந்த கிஃப்ட் எனக்கு போதுமா. எனக்கு ஐம் ஸோ தேங்க்யூ டு. அப்புறம் பாண்டியராஜன். பாண்டியை நான் ஒரு 12 வருஷமாக தெரியும். 12 வருஷமாக பாண்டி படங்கள் நான் நிறைய பார்த்ததில்ல, வழக்கம் போல. ஸோ அவன் எப்படியோ ஒரு ஃபங்க்ஷனில் பன்னீர் சோடா குடிக்கிற ஃபங்க்ஷனில் மீட் பண்ணி பன்னீர் சோடா குடிப்போம். ஏன்னா இப்போ தெரிஞ்சிச்சு, இப்போ ஏதாவது சொன்னால் இடக்கு முடக்க கோவப்படுறாங்க. இப்போ பன்னீர் சோடான்னு ஒரு கோடு வார்த்தை கண்டுபிடிச்சோம் ஆக்சுவலாக. பன்னீர் சோடா குடிக்கிற ஃபங்க்ஷன்ஸில் நாங்கள் 2 பேரும் பன்னீர் சோடா குடிப்போம். அப்போ அப்படியே மெதுவாக ஃபஸ்ட்டு என்னை பிடிக்காது அவனுக்கு, எனக்கு தெரியும். லைட்டாக பெரிய மயிராட்டமே பேசிடுவான் அப்படின்ற மாதிரி பார்ப்பான் அவன். ஏன்னா அவன் பெரிய மயிர் ஆக்சுவலாக. அதனால் 2 மயிர் சேர்ந்தால் கொஞ்சம் சிக்காயிடும்ல, அதனால் அப்படி பார்ப்பான் அப்படியே. அப்புறம் அப்படியே மெதுவாக பழகும்போது இது இருந்தாலும் பரவாயில்லையா, கொஞ்சம் நல்ல மனுஷன் தான் போல, கொஞ்சம் பாவம் டொமுக்கு பார்ட்டி போல அப்படின்னு நினச்சி அப்புறமால மெதுவாக பழகி அப்புறம் ஃபங்க்ஷனில் குடித்த பன்னீர் சோடா நான் ஆஃபீஸில் குடித்தான் ஆக்சுவலாக. ஆஃபீஸில் பார்த்தீங்கன்னா ஒரு 200 டைப் இருக்கும் ஆக்சுவலாக. நீ வராங்கடா 10 பசங்க வராங்கடான்னு சொல்லிட்டு அப்படி உட்காந்து இது பண்ணி ரொம்ப அன்பாகி பயங்கரமாக ஒரு 4வது பன்னீர் சோடா குடிக்கும்போது கட்டி பிடிச்சி ஒரே அழுகு ஆக்சுவலாக. சார் நீங்கள் ரொம்ப நல்லவராக இருக்கிறீங்க சார் அப்படின்னு. நாளைக்கு பன்னீர் சோடா குடிச்சு ஏப்பம் வந்த நம்பர்களில் சொல்ல மாட்டேடா அப்படின்பேன். அப்புறம் அப்படியே பழகி அப்புறம் நான் உங்கள் ஆஃபீஸுக்கு வரைக்கும் நான் பன்னீர் சோடா குடிக்க வந்ததே இல்லை.
அப்புறம் வந்து அப்புறம் பன்னீர் சோடனா எங்கள் ஆஃபீஸ் தான் வருவாங்க. ஆக்சுவலாக தமிழ்நாட்டில் எல்லா டேரக்டரும் பன்னீர் சோடா குடிக்கிற ஒரே இடம் வந்து நாங்கள் தான் பன்னீர் சோடா பண்ணிகிட்டே இருப்போம். ஆக்சுவலாக பொருள்னு அடிச்சுட்டு சோடா அடிச்சு. ஆமாம், எல்லா தமிழ்நாட்டில் இருக்க எல்லா டேரக்டர்ஸையும் பன்னீர் சோடா குடிக்க வச்சது. குடிக்காத அவங்களும் அவங்களும் அலோவ் பண்ணுறது கிடையாது. பன்னீர் சோடா குடிச்சவங்க மட்டும் தான் உள்ளே வரணும் அப்படின்னு சொல்லிடுறது. இல்லைன்னா சங்கில் பன்னீர் சோடா வச்சு அப்படி நெஞ்சில் வச்சு கொடுத்துருது அப்படின்னு அப்படியே வச்சு அப்படியே அப்படியே நெருங்கி 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 வெரி க்ளோஸ் டு மீ. இல்லை நான் பேசுறது ஏன் அப்படின்னா, எனக்கு ரொம்ப சில ஃபங்க்ஷனில் போய் பேசும்போது ரொம்ப சீரியஸ். மதிப்பிற்குரிய மேடையில் வீட்டிற்கும் படத்தில் நான் வந்து ஒரு காட்சி பண்ணியிருக்கேன், அது ரொம்ப நன்றி. இப்படிலாம் பேசினா செத்துருவேன் நான். ஆக்சுவலாக எங்கேயாவது போய் புதுச்சல முடியும். ஐ ரியலி வாண்ட் டு என்டர்டெயின். The very word entertain comes from tenure. Tenure na to hold tightly. ஒரு சினிமாக்குள்ள போறோம், தியேட்டருக்குள்ள போறோம், it holds you tight. You enter and holds. That's called entertain. So I think we have to talk something very interestingly. Otherwise, it's getting bored. So அந்த மாதிரி பன்னீர் சோடா குடிக்க வந்ததில்ல அப்படியே. அப்புறம் 2 பாட்டிலில் பன்னீர் சோடா குடிச்சோம். ஒரே பாட்டில் ஒரே கிளாஸில் பன்னீர் சோடா குடிச்சு 2 பேரும் ரொம்ப ஃப்ரெண்ட் ஆகி. அப்புறம் அவனை பற்றி நான் எதுவுமே கேட்டதில்லை, எதுவுமே தெரிஞ்சதில்லை. ஆனால் அவனை பார்த்தா தெரிஞ்சவன். எனக்கும் அவனுக்கு ஒரு சின்ன இந்த சென்னை புழுதிகளில், இந்த சென்னை என்னும் நரகத்தில் அழகான கிராமங்களை அழகான ஊர்களை விட்டு பிழைப்பு தேடி வந்த எத்தனையோ இருதயத்தை அடகு வைத்த மனிதர்களில் நானும் அவனும் ஒன்றுன்னு புரிஞ்சுக்கிட்டேன். அவன் வந்து அவனுடைய இளமை காலம் ரொம்ப கொடுமையான காலம் அப்படின்றது என்னை மாதிரி அவன் புரிஞ்சுக்கிட்டேன். அவர் நான் அதை கேட்கல, கேட்க தேவையில்லை. ஏன்னா அவன் கண்களை பார்த்தாவே எனக்கு தெரியும், அவனுடைய உடம்பை பார்த்தா தெரியும், அவனுடைய பேச்சினுடைய மொழியினுடைய வேகத்தை பார்த்தா அவனுக்கு வந்து ஒரு 2 மணி நேரத்தில் வர சீட்டு இருக்கிற ஒரு நெருப்பு போல கக்குகிற ஒரு கோபத்தை பார்த்தோன்னு எனக்கு தெரியும் இந்த சென்னை அவனை என்ன பண்ணுச்சுன்னு. இதை ஏன் சொல்கிறேன் அப்படின்னா வந்து, நான் இந்த படத்தில் ஒர்க் பண்ணிக்கும்போது எங்கள் ஆஃபீஸில் அவர் வந்து என் ஷூட்டிங் ஸ்பாட்டுக்கு வந்திருந்தார். வந்து பாண்டியை அப்படி வந்து பக்கத்தில் பார்த்தாரு. பாண்டியை அப்படி பார்த்தான். அப்புறம் நான் காரில் போகும்போது அவர் கூப்பிட்டு போனேன். ஏன்னா பாண்டிய அவனுக்கு தெரியுமா ஒன்றாந்தாண்டு சொன்னார். வந்து எனக்கு பாண்டி ஏவிஎம்மில் இருக்கும்போது தெரியும் அப்படின்னு சொன்னான். படம் மயிர் வெளியே போட இறங்கிட்டேன். வேலையை போச்சு அவனுக்கு. பாண்டி மன்னிச்சுக்கடா. பாண்டி ஒரு கிரேட்டஸ்ட் வாரியர். ஆக்சுவலாக தமிழ் சினிமாவில் இந்த சமூகம் கேலி பண்ணிக்கிட்டே இருக்கும். ஆனால் எவன் வறுமையிலையும் அந்த வறுமையை பெருமையாக நினைத்து உழைத்து உழைத்து சினிமா போன்ற ஒரு பெரும் ஒரு கனவுகளை விற்கும் ஒரு இடத்தில் நினைவுகளை விற்பவன் தான் பெரிய டேரக்டர் ஆக முடியும். அந்த மாதிரி நினைவுகளை விட்டவன். ஆக்சுவலாக அந்த மனுஷனை வெளியே விட்டு எடுத்தோம், ஆஃபீஸை விட்டு வெளியேற்றிட்டேன். இது ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, சும்மா வரல சினிமாவுக்கு. நான் எப்பயுமே பாண்டியராஜனை ஒத்து பார்ப்பேன். என்ன பாண்டியராஜன் என்ன சிறப்பு. இப்போ மணிரத்னம் இருக்காரு, ரொம்ப விஷுவலாக இருக்கும். சேரன் படத்தில் வந்து ஒரு பெரிய நாணயமும் தர்மமும் இருக்கும். தியாகராஜன் குமாரராஜா படத்தில் ஒரு குவிக்னஸ் இருக்கும். நீங்கள் மனிதர்களை நீங்கள் ப்ரெடிக்டே பண்ண முடியாது. கொட்டுக்காடியில் வந்து அவன் வாழ்ந்த மண்ணில் இருக்க சில நியாய அநியாயங்களை அவன் வந்து தள்ளி நின்று பார்க்குற ஒரு தன்மை இருக்கும். ராமுடைய படத்தில் நாம் வாழ்க்கையை கார்பெட் போட்டு மூடி மறைக்கக்கூடிய ஒரு இடத்தை கார்பெட்டை விட்டுட்டு வெளியே வந்து எடுத்து காட்டுவான். இப்படி ஒவ்வொருத்தவங்களும் ஒவ்வொரு தே ஆர் ஸ்பெஷலைஸ்ட் இந்த மீடியம். பாண்டியராஜன் வந்து மொழி வந்து நான் பார்க்குறேன். அவனுக்கு ஒரே வார்த்தை, அவனுக்கு ஒரு சின்ன வயசுல ரொம்ப மொழியை கவனிச்சிருக்கான். நான் பார்த்துருக்கேன் ஒரு டைரக்டர் சிறந்து ஒரு சினிமாவில் ஒரு 20 வருஷம் ஒரு டைரக்டர் இருக்குன்னா அவன் ஏதோ ஸ்பெஷலிஸ்ட். ரீசெண்டாக ஒரு பியூட்டிஃபுல்லான புக்கு படிச்சுக்கிறேங்க, ஜிம் காலிங்ஸ். அதில் என்ன சொல்கிறாருன்னா, ஒரு மனிதன் எங்கே சிறப்பாக வரான்னா, தான் சின்ன வயசுல எதையோ புரிஞ்சுக்கிட்ட ஒரு விஷயத்தை, தெரிஞ்சுக்கிட்ட ஒரு விஷயத்த, ஆச்சரியப்படுற விஷயத்த தன் இதயத்தில் போட்டு அப்படியே அதை அப்படியே அடகாத்து அது நுட்பத்தை, ஆழத்தை, அகலத்தை, உயரத்தை அளந்து சிந்திச்சு அதை பர்ஃபெக்ட் பண்ணும்போது he became an extraordinary artist. அது மாதிரி மொழியை, அதாவது வந்து பள்ளிக்கூடத்துக்கு எவ்வளோ நாள் போனான்னு தெரியல, எதுனா படிச்சிருக்கான்னு தெரியல, ஆனால் ஒரு மொழியை, அந்த வட்டார வழக்கு மொழியை அவன் வந்து மனுஷங்களை மொழி மூலியமாக பார்க்குறான்.
டைரக்ட் பண்ணும்போது கூட சார் அந்த அந்த ஆர்ட்டை அந்த அப்படி பேசலாம் சார் அப்படிமா. ஒரு எக்ஸ்ட்ரானரியான அவனுடைய படங்கள் வந்து அவன் எனக்கு இது இப்படி தான் எனக்கு வந்து ஒரு ப்ரொடியூசருக்கு காசு கொடுக்குறாரு. நான் ப்ரொடியூசர் வந்து நான் வந்து காசை திருப்பி கொடுக்கணும். அதுக்கப்புறம் ஒரு படம் பண்ணுறேன். அந்த படத்தை வந்து ஆடியன்ஸ் என்டர்டெயின்மெண்ட்டை என்கேஜ் பண்ணணும் இந்த 2 hours. அதுக்கப்புறம் எனக்கு வந்து அது வந்து இட் ஷுட் கிவ் மீ ப்ரௌட்னஸ். இட்ஸ் ஆல்சோ ப்ளோட் மை பாக்கெட். அதில் ரொம்ப தெளிவாக இருக்கான். அவனுடைய பயணம் அதில் அப்படியே போயிட்டு. ஸோ நான் பார்க்கும்போது ரொம்ப ஆச்சரியமாக இருக்கு பாண்டி. எனக்கு தெரிஞ்ச தமிழ் சினிமாவில் மோஸ்ட் கிளாரிட்டியோடு இயங்குகிற டேரக்டரில் அவன் 1-2 வந்துடுவான். ஆக்சுவலாக ரொம்ப கிளாரிட்டி, குழப்பமே கிடையாது. அவனுக்கு சினிமா ஷார்ட் வச்ச பிறகு எதை பண்ணக்கூடாதுன்னு சொல்லிடுவான், எது வேணாம்னு சொல்லிடுவான். எது வேணும்னு சொல்லும்போது கன்ஃபியூஷன் இருக்கும். இது வேணாம், அப்புறம் வேற என்ன நடிச்சிட்டியா போதுன்றான். ஒரு டேக் மேலே போகிறதே கிடையாது. ஆக்சுவலி என்ன மாதிரி தான் கிட்டத்தட்ட ஒரு டேக் மேலே போகிறது கிடையாது. ஏன்னா அவன் எல்லாமே சொல்லி க்ளீனாக வச்சு புரிய வச்சிடறான். அப்புறம் வெட்டரன் ஆக்டர்ஸ் எல்லாமே கிட்டத்தட்ட எல்லாமே அந்த அந்த குட்டிங்கெல்லாம் பயங்கர ஸ்மார்ட்டு. நான் சொல்கிறேன், பேசுகிற குட்டி உங்களை நான் பேச நினச்சிக்கிறேங்க. ரொம்ப சிம்பிளாக அப்படியே சொல்லி முடிச்சுட்டு ரொம்ப. ஸோ எனக்கு தெரிஞ்சு ஒய் பாண்டியராஜன் இஸ் ஏபிள் டு டேக் த ஷூட் வித்தின் த பட்ஜெட், வித்தின் த டேஸ் ஹி அலாட்டட், அந்த ஸ்கெடியூலுக்குள்ளே எடுக்க முடிஞ்சு அப்படின்றது. அது பாண்டியராஜன் யாருன்னா வந்து ஒரு தேனி மாதிரி சுறுசுறுப்பாக உட்காந்து அதை வந்து கிட்டத்தட்ட ஒரு படம் என்ன பிளான் பண்ணி பட்ஜெட் பண்ணி என்ன ஸ்கெடியூல் பண்ணி அது போகிறோமோ அது முடிஞ்சதாவே படம் முடிச்ச உடனே படம் ஹிட் ஆயிடும். ஆக்சுவலாக ஒரு 10% மேலே இயர் அண்ட் தேர் ஒரு ஹைக் இருக்கலாம். ஆனால் பாண்டியராஜன் மட்டும் அது கூட இருக்காது. ஐ திங்க் வித்தின் த பட்ஜெட், வித்தின் த ஸ்கெடியூல் டைம், அது நடுவில் ஏதாவது ஒரு மழைகளை வந்தால் கூட நோ அக்கார்டிங்லி ஹி கன்வெர்ட்ஸ். ஒரு இடத்த எடுக்க முடியல அப்படின்னா வேற இடத்துல அப்படி எடுக்க மாட்டாங்க. ஸோ ஐ திங்க் ஹேட்ஸ் ஆஃப் டு ஹிம். இந்த படத்தில் நான் ஒர்க் பண்ணும்போது கிட்டத்தட்ட என்னைய வந்து நான் அப்படி தான் பண்ணுவேன் கொஞ்சம். ஆனால் இவன் அளவுக்கு ஸ்ட்ரிக்டாக நான் பண்ண மாட்டேன் ஆக்சுவலாக. ஏன்னா அவன் காலையில் 6 மணிக்கு வந்து உட்காந்துடுறான் ராஸ்கல். இனி 6:30 மணிக்கு, நான் 6:30 மணிக்கு தான் தூங்க போவேன். அப்படி லைட்லாம் ஆஃப் பண்ணிட்டு வெளிச்சம் வரும், நான் கொஞ்சம் அந்த ஸ்க்ரீன் எல்லாம் பண்ணி நான் அப்போ தூங்க போவேன். அண்ணன் எந்திரிச்சிட்டிங்களான்பான். டேய் இப்போ தானே தூங்க போகிறேங்க. அது ஒன்று தான் எனக்கு கஷ்டமாக இருந்துச்சு ஆக்சுவலாக. மிச்சபடி வந்த பிறகு வச்சு செஞ்சிருவான். கொஞ்சம் கூட ரெஸ்ட்டே கொடுக்க மாட்டான். லுங்கி கூட கவர்த்த விட மாட்டான். கொஞ்சம் அவங்க லுங்கியோ அப்படியே நடிங்க சார் அப்படிம்பா. ஒரு நேச்சுரலாக இருக்குது சார் அப்படிம்பா. தட் மச் ஹி ஒர்க்ஸ் ஹார்ட். நான் அப்படியே டோட்டலி ஆப்போசிட். நான் எல்லாம் ரெடி ஆகிட்டு காலை அப்படியே இருந்துச்சு அப்படி மெதுவாக இறங்குவேன். ஆக்சுவலாக தானு சாருக்கு ஃபோன் போவோம், சார் டேரக்டர் இறங்கவே இல்லை சார் அப்படின்னா. அதுக்கு ஒரு 3 பேர் இருப்பாங்க எங்கள் ஆஃபீஸ் படிக்கட்டு அப்படி அந்த பக்கம். சார் காரில் ஏறவே இல்லை சார் அப்படின்னு. இப்போ எனக்கு நான் காரில் இருந்துச்சு இப்படி உட்காந்துட்டு இருக்கேன். ஒரு புக்கை படிப்பேன், ஒரு பாட்டு கேட்பேன், ஏதோ ஷோப்பேன் ஏதாவது கேட்பேன். அப்புறம் எனக்கு வந்து ஒரு சின்ன ஒரு ஹேமர் மாதிரி தலையில் அடிக்கும், ஒரு பெல் சத்தம் கேட்கணும். சத்தம் ரைட் போகலான்னு சொல்லிட்டு என்ன ஒரு 2 hours தான் ஒர்க் பண்ணுவேன். 4 hours தான் எனக்கு. அதுக்குள்ளே நடந்தால் போதும் அப்படின்ற மாதிரி. பட் பாண்டியராஜன் 8 hours வெரி ஷார்ப்லி. படத்தில் வந்து என்னை வந்து திடீர்னு ஒரு நாள் பன்னீர் சோடா குடிக்கல அன்றைக்கி. நான் சும்மா வந்தேன் அன்றைக்கி வந்து ரொம்ப சீரியஸான மதியானமே வந்துட்டான். ஏன்னா நைட் தானடா வருவேன். இல்லைன்னா நான் வந்து ஒரு கதை சொல்லணும். சரி ஏதோ கதை சொல்ல போகிறோம். இதுக்கு முந்தைய என்ன ஆச்சுன்னா தலைவன் கதை வந்து கதை சொன்னோம். அந்த படத்தில் வந்து நான் வந்து ஒரு 2 மேனேஜர் வேலை செஞ்சேன். ஒரு மேனேஜரை வந்து ஏன்னா இவனுக்கும் உதய சேதுபதிக்கும் நடுவில் ஒரு சின்ன மேனேஜரை வேலை செஞ்சேன். அது வந்து ஏதோ இவங்க 2 பேருக்கும் ஒரு சின்ன ரிஃப்ட் இருந்துச்சு போல. அப்படின்னா என்னடா சொல்கிற அப்படி, நீயும் நல்லவன் அவனும் நல்லவன், ரொம்ப தங்கமான பையன், என்னடா ஆச்சு அவனுக்கு? இல்லைண்ணே ஏதோ ஒரு சின்ன இதுவாக இருக்குண்ணே, வாடா நீ வாடா அப்படின்னு சொல்லிட்டு என்னுடைய பர்த்டே. அது வந்து பெரிய சோடா குடிக்கிறேன் நான் ஆக்சுவலாக. அதை தமிழில் இருக்க 1000 பேர் வந்து சோடா குடிப்பாங்க, பன்னீர் சோடா. அந்த இடத்துல வந்து இவங்க 2 பேரும் உட்கார வச்சு 2 பேருக்கும் பன்னீர் சோடா ஊற்றி கொடுத்து பேசின உடனே 2 பேரும் நண்பழி கட்டி பிடிச்சி முத்தம் கொடுத்துருக்காங்க ஒரு 2-3 சோடாக்குள்ள. அப்புறமா அறிவிச்சிட்டாங்க படம். தலைவன் தலைவின்ட்டாங்க. சரி தலைவன் ஓகே, தலைவி யாரான்னு கேட்டேன். தலைவி வந்து ஒரு புது பொண்ணா, அழகான பொண்ணா சூஸ் பண்ணலாம் சார். கதை சொல்லிட்டுறேன். தலைவன் கண்டுபிடிச்சா ஒரு ஈக்குவலாக பண்ணேன். யார் நான் ஒரு திருக்கடை தலைவி இருக்கடா அப்படின்னு சொல்லிட்டு நித்தியம் பண்ண சொன்னேன். ஆனால் நல்லா இருக்கும்ண்ணே அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் ப்ரொடியூசர்லாம் வந்து பார்த்தோன்னே அவள் ஃபோன் பண்ணி சொன்னேன். அப்படியே சார் கதை சொன்னோன்னே எங்கள் ஆஃபீஸில் இருந்து கதை சொன்னான். அவள் கதை கேட்டு விழுந்து சிக்கிறேன். அது ரொம்ப ஃபேசினேட்டிங்கான ஒரு ஆள் பாண்டியராஜன். சொல்லிட்டாங்கன்னா கதையை சொல்லி மயக்கிடுவான். அவன் சொன்னால் பயங்கரமாக சிரிச்சு என்ன அப்படின்னு சொல்லி கேட்டு அவள் ஒரு பாம்பு போட்டா. ஒரு பாம்பு ஆல்ரெடி அவங்க ப்ரொடியூசர்ஸும் இல்லை, ஆனால் ரொம்ப காசு நம்ம அலாட் பண்ண ப்ராஜெக்ட். அப்போ நான் சொன்னேன், ஒரு எக்ஸ்ட்ரானரி ஆக்டர்ஸ் தான்
டோன்ட் யுவர் அரித்மெட்டிக்ஸ், ஜஸ்ட் see the talent. அப்புறம் கடைசியில் நெகோஷியேட்லாம் பண்ணி அவங்க ஒரு அமௌண்ட் சொன்னாங்க. ஒரு மாதம் கிட்டத்தட்ட நெகோஷியேட் பண்ணி இவங்க பயங்கரமாக நெகோஷியேட் பண்ணி கடைசியில் அவள் என்ன கேட்டாலும் அதே கொடுத்தாங்க. ஆக்சுவலாக அவள் அப்படி தான் பண்ணிவிட்டு அப்புறம் அந்த படம் எனக்கு தெரியும் உள்ள வந்து. அதுக்கப்புறம் என்னையே கேட்டான், சார் நீங்கள் அந்த பொண்ணுக்கு அப்பாவை நடிக்கணும் அப்படின்னு சொல்லி. ரொம்ப நல்லதுப்பா, அவள் என்ன கேட்டாலும் அதில் இன்ட்டு 2 போட்டுக்க அப்படின்னு. அப்படியே ஓடணும்னா அதுக்கப்புறம் இந்த படம் தான் சொல்லிட்டு வந்தான். எனக்கு பிகாஸ் ஐ டோன்ட் வாண்ட் ஆக்ட், பேசிக்கலி ஐ டோன்ட் வாண்ட் ஆக்ட். I want to stand behind the camera. I don't want to stand in front of the, because it gives me so much of freedom to be behind the camera actually. அப்புறம் இந்த படத்தில் வந்து நீ வந்து ஒரு கதை சொன்னான், கதை தான் திருப்பி சொன்னோம். அப்படியே ஏமாற்றிக்கிட்டே இருக்கான், ஒரு ஏமாற்றி கதை சொல்லியே ஏமாத்திடுவான். அப்போ வந்து சொன்ன உடனே டேய் நல்லா இருக்குடா அப்படின்னு. ஏன்னா என்னை மாதிரியே கதை சொல்கிறான், ஒரு த்ரில்லர் கதை, கொலைகள் எல்லாம் நடக்குது. அப்புறம் டே என்னடா அப்படின்னு சொன்னேன். இல்லைண்ணே உங்களை மாதிரி இல்லைண்ணே, இது ஒரு மாதிரி டார்க் காமெடியாக பண்ண போகிறேன், சிரிச்சு 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 பண்ணுவாங்களே. சரி நல்லா கூட சூப்பராக கூட, ஆனால் நீங்கள் இந்த கேரக்டர் நடிங்க, அந்த போலீஸ்காரன் கேரக்டர் ரைட்டு. இது தொப்பை கப்பெல்லாம் பெருசாக இருக்கா, இல்லைன்னா நேச்சுரலாக இருக்குண்ணே அப்படின்னா. போலீஸ்காரங்களுக்கு அப்படி தானே இருக்குது, தொப்பையெல்லாம் நல்லா தான் இருக்கும் அப்படின்னா. சரி ரைட்டுன்னு சொல்லிட்டு அப்புறம் வந்து ஐ திங்க் 20 நாள் 25 நாள் ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருந்துச்சு, ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு அவங்க 2 பேரும் நடிச்சது. அதுக்கப்புறம் அந்த 2 குட்டிங்க ரொம்ப வெரி ஸ்மார்ட் அலெக்ஸ் 2 பேரும் விட்டின் உடனே டக்கு. ஒன்று வந்து மணிரத்னம் ஆஃபீஸில் இருந்து 7 மணி ஜி ஆமாம் அங்கே அந்த பாப்பா ஒரு பயங்கர டான்ஸர், வித்தின் ஃபேஸில் அப்படியே ஒரு ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்டில் ஷி வில் ஷோ ஆல் த திங். ரொம்ப நல்லா இருந்துச்சு. போர் அடிக்காரா இல்லைங்களா? இல்லை போர்னே இறங்குறேன் சரின்னு. பன்னீர்சோடா வந்தா பன்னீர்சோடாக்கப்பா டேய். ஸோ ஸோ இந்த பையனை நல்லா இருந்துச்சான். இந்த பையன் நீங்கள் வாத்தியாரா நீங்கள்? அப்புறம் தம்பி நடிக்க வச்சான், அவனும் நடிச்சான், நல்லா நடிப்பான். ஆக்சுவலாக நான் டேரக்ட் பண்ணிக்கிட்டே இருக்கான், என்கிட்ட நல்லா நடிப்பான். டீச்சிங்கே அதுதான், அண்ணன்ட்டே நடிப்பான். அப்படி அண்ணே அண்ணே நல்லா இருக்கீங்களா அண்ணே அப்படிம்பான். அவனுக்கு எதாவது வேணா நல்லா இருக்கீங்களான்னு கேட்பான், எதுவுமே வேணாலும் கண்டுக்கவே மாட்டான் ஆக்சுவலாக. ஸோ ரியல் லைஃப்பில் நடிச்சது அப்படியே நடிச்சிருவான் ஆக்சுவலாக. வெரி குட் சோல் அவன் ஆக்சுவலாக, எங்கள் அப்பா மாதிரி அவன். அதுக்கப்புறம் அந்த லாஸ்ட்டில் ஒருத்தர் கண்ணாடி போட்டு உட்காந்துருக்கான், அவன் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான கேரக்டர். அவன் ரொம்ப ஒரு வெரி குட் ஆக்டர் ஆக்சுவலி. கொஞ்சம் பிரச்சனை பண்ணுவான் தான். நான் மலையாள படத்தில் நடிச்சுக்கிருந்தேன். அப்போ ஒரு நாள் வந்து ஏர்போர்ட்டுக்கு வந்துட்டாங்க, நானும் ஒன்று நடித்தான். எனக்கு தெரியாது அந்த பெண்ணு என்ன சார் அப்படின்னு வந்தேன். டே யாரா அது, என்னடா ஆச்சு உனக்கு, என்னடா ஆச்சு அப்படின்னு. சரி வந்தோடனே ஏர்போர்ட்டுக்கு வந்துட்டேன். ஏர்போர்ட் வந்து என்ன பண்ணேன், இங்கே ஒரே கூட்டம் அடிச்சு கொஞ்சம் ஒரு ½ hour டைம் தான். இங்கே ஒரு ஏர்போர்ட்டில் புத்தக கடைகள் ரொம்ப அழகாக இருக்கும். நான் அந்த ஏர்போர்ட்டில் ஒரு அழகாக கேரளாவில் கொச்சினுக்கு ஏர்போர்ட்டுக்குலாம் ஒரு சின்ன அழகான பியூட்டிஃபுல்லான ஒரு கடை, 2 கடை இருக்குது. நான் ஒரு கடையில் போய் உள்ளே போய் புக்ஸ் பார்த்துருந்தேன். இவன் நேரம் வந்துட்டான். வந்து அந்த கடைக்காரர் வந்து யோ யார் தெரியுமா அவர் அப்படின்னா. டேய் நீ ஏன்டா, அவர் ஏன்டா தெரியும் என்னை பற்றி கேரளாவில், உனக்கு யார் தெரியுமா அவர் அப்படின்னா. அவன் பயந்துட்டான். என்னடா இது, இந்த அவங்களே ஏற்கனவே பாண்டியம்பாங்க நம்மளை ஆக்சுவலாக. இந்த பொறிக்கு பாண்டிங்க 2 பேரும் வந்து என்னடா பண்ணுறாங்கன்னு வந்து ஒரே மிரட்டான். டேய் விட்றா என்னடா பேசுகிறேன், ஏய் அவர் யார் தெரியுமா, அவருக்கு நீ காசு வாங்குறேன்றான். கடைக்காரன்ட்ட காசு வாங்குறேன்னு முறட்டுறாங்க அவன். நான் விட்டேன், ஓஹோ சூப்பர் பார்ட்டி அது அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா நாங்கள் ஃபைட்டில் தான் பண்ணோம் ஒன்றும் சவுண்டு. சரின்னு உட்காந்து என் பக்கத்துலேயே போட்டாங்க. என் பக்கத்தில் போட்டு அவன் பக்கத்தில் அவன் அசிஸ்டன்ட் நடுவில் உட்காந்துருக்கான். ஏர் ஹோஸ்டஸ் செய்யறான். ஏர் ஹோஸ்டஸ் ஏய் அவர் யார் தெரியுமா, டேய் என்னடா இது எனக்கு புரியவே இல்லை, யார் தெரியுமான்னு என்ன ஏன்டா தெரியணும், ஏர் ஹோஸ்டஸ் ஏன்டா என்ன தெரியணும் அப்படின்னு ஒரே திட்டு ஒரே சண்டை. அவருக்கு என்ன நீ டீ கொடுத்தியா காஃபி கொடுத்தியான்றான். இது என்னப்பா இவ்வளோ மோசமான அன்பா இருக்கு, இது என்ன அன்பா இல்லை அராஜகம் பண்ணுறானான்னு தெரியல ஆக்சுவலாக. அப்புறம் முடிச்சா சரி அந்தம்மா போயிட்டாங்க. அப்புறம் அசிஸ்டன்ட் வச்சு 2 ஐ திங்க் 45 minutes 1 hour வச்சு செஞ்சுக்கிட்டே இருக்கான். அவனை என்னன்னு தெரியல. பண்ணிட்டு தலைவர் இறங்கி மூத்திரம் அடிக்க போனார். அப்புறம் நான் அப்படி கேட்டேன், ஏன்ப்பா எப்படிப்பா அவன்கிட்ட வேலை செய்யற அப்படின்னு. அவன் நீ பார்த்தான் அப்படி தான் சார் இருக்கேன் அப்படின்னா. அதே மாதிரி இன்னைக்கு போய் அவனுக்கு ஆப்பு இருக்குன்னு நினைக்கிறேன் ஆக்சுவலாக. ஸோ கொஞ்சம் ஒரு மாதிரி ஒரு எக்ஸென்ட்ரிக்கான ஒரு, நான்லாம் எக்ஸென்ட்ரிக் இல்லை, என்னை விட பயங்கர எக்ஸென்ட்ரிக்கான நல்லா இருக்காங்க ஆக்சுவலாக. இப்போ வந்து அவங்க மேடலில் வந்தால் பாருங்க. ஸோ இட்ஸ் வெரி குட் ஆக்டர், வெரி பேஷனேட் ஆக்டர். கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணுவோம் ஆக்சுவலாக. பப்ளிக்கில் பிஹேவ் பண்ணும்போது அதுக்கு இல்லைன்னா அந்த பிஹேவியருக்கு ஒரு இடம் தேவைப்படுது. பட் இட்ஸ் குட் சோல் ஆக்சுவலாக. இஸ் ரியல் ஆக்ட், ரொம்ப பயங்கரமாக ஆக்ட் பண்ணுறான். நான் பார்த்தேன் விழுந்து ஆக்ட் பண்ணுறான். ஆனால் அவனுக்கு கொஞ்சம்
ஆக்ட் பண்ணிங்கன்னா ஒரு 10 பேர் அவன் போகணும், அவன் பாதுகாக்க போகணும். யானையை வந்து பாத்ரூமில் குளிப்பாட்டுங்க. அது ஆக்சுவலாக யானை வந்து காட்டில் குளிப்போம், பாத்ரூமில் குளினா என்ன ஆகும் ஆக்சுவலாக, பாத்ரூம்லாம் உடச்சி விட்டணும். அது மாதிரி கேரக்டர். இட்ஸ் குட் 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 பாய். ஐம் ரியலி ஹாப்பி டு. அப்புறம் சார் பாண்டியராஜன் எப்படின்னா ஒரு நல்ல, நான் வந்து எப்படின்னா நடிகரில் தேர்ந்தெடுக்க நான் வந்து கிராமங்கள்லாம் போவேன், அப்படியே ரோட்டில் போவேன், இப்போ டீ குடிப்பேன், டீ கடையில் யாராவது இருந்தாங்கன்னா முறைப்பேன், அப்படியே அவன் முறைப்பான், வாடா அப்படின்னு கூப்பிட்டு வந்துடுவேன். பாண்டியராஜன் அப்படி இல்லை, இப்படி திரும்பவும் யாரும் நின்றாங்கன்னு நடிக்க விட்டுருவோம், வாப்பா அவங்க கூப்பிட்டுருவோம், வாப்பா அப்படி கூப்பிட்டுருவான். அப்படிதான் ப்ரொடியூசர் வந்திருக்காரு அன்னைக்கு. ப்ரொடியூசர் வந்து நின்று பாண்டியராஜன் எப்படி இருக்கீங்க பார்த்து திரும்ப சார் வாங்க சார் ஆக்கலாம் அப்படின்னு கூப்பிட்டு வந்து அவரே வந்து போலீஸ்கார ஆக்கிட்டான். அவருக்கு டயலாக் சொன்னா நான் இப்போ எப்படின்னா அவரு நானும் காம்பினேஷன் சொன்னா அவரு நான் ஒன்று சொன்னா ஆக்ஷன் அப்படின்னோடனே அவர் ஒரு 10 நிமிஷத்துக்கு அப்புறம் தான் ஆரம்பிப்பார் ஆக்சுவலாக. ஏன்னா ஐயோ நம்மளை இப்படி வாயின்னு போய் நடிக்க வச்சானே, அது இந்த ஆள்கிட்ட போய் நடிக்க வச்சானே, இதெல்லாம் ஓடும். அது தெரியும் நம்மளுக்கு. இப்போ என்ன பண்ணுறது, டயலாக் என்னென்னமோ பேசுவார் ஆக்சுவலாக, என்னை விட்டுருப்பான்லாம் பேசுவார் ஆக்சுவலாக. ஸோ அப்போ அவருக்கு நான் வந்து ஆக்டர் மட்டும் இல்லை, அவருக்கு நான் டேரக்ட் பண்ணிப்பேன். இவர் போகிறதுக்கு முன்னாடி அவர் டைலாக்லாம் சொல்லி அப்போ நானே பாண்டி இவ்வளோ வேணாண்டா பாண்டி, அவர் கம்மியாக பண்ண போயிருந்தா, ஏன்டா இப்படி பண்ணுற அவர் போட்டு, ஏன்டா வேணும்னு பிரச்சனை, காசு நல்லா தானே கொடுக்குறாரு, ஏன்டா அவர் போட்டு இப்படி டார்ச்சர் பண்ணுற அப்படின்னு சொல்லிட்டு அவர் என் கூட வந்து த்ரூ அவுட்டு அவர் வந்து ஆக்ட் பண்ணிருக்காரு. ஒரு சினிமாவில் எப்படி இன்னசென்ட்டாக இருக்க முடியும்னு தெரியல, பட் ஐவ் சீன் அ ரியல் பர்சன் ஹூ இஸ் ஆல்வேஸ் இன்னசென்ட், வெரி ஸோ குட் ஆர்டட் மேன். அவர் ரொம்ப நாள் வாழணும்னு நான் வந்து இந்த இயற்கை கண்டிக்கிறேன். ரொம்ப குட் ஆர்டட். ஒரு சூதுவதே தெரியலாம இருக்காரு, எப்படின்னே தெரியல எனக்கு. என்னப்பா உனக்கு என்ன இன்னைக்கு நாளைக்கு வந்து இன்னைக்கு ஊருக்கு போகிறேன் நைட்டு, ஒன்று சொல்கிறது வந்து நாளைக்கு ஃபங்க்ஷன் இருக்குது, அது ஒரு இதுக்கு மேலே என்ன வேணும் பேசுறதுக்கு இருக்குது, நான் ஒன்று பேசிட்டேன், நாளைக்கு என்ன பேசுறது இருக்குது. அவர் சொல்கிறது வந்து நான் டிக்கெட்டு போட்டுருங்க, வர்றதுக்கு டிக்கெட்டை மாற்றிடுங்கன்றார். ஸோ இட்ஸ் ஸோ குட்னஸ். நீங்கள் ரொம்ப நல்லா இருப்பீங்க சார். நீங்கள் வந்து தமிழ் சினிமாவுடைய அந்த ப்ரொடியூசர் கண்டு அது ரொம்ப கஷ்டமான, அது நிறைய பேர்லாம் வந்திருக்காங்க சார், ரொம்ப கஷ்டமான ஒரு, அது நீங்கள் வந்திருக்கீங்க. கொஞ்சம் பார்த்து அடிக்கடி சேரில் உட்காருங்க, நின்றுக்கிட்டே இருங்க. அதில் உட்காந்துன்னா ஒரு மாதிரி ஆகிடுவீங்க ஆக்சுவலாக, அப்படிலாம் வந்துடும். அதனால் கொஞ்சம் ப்ளீஸ் மெயின்டைன் யுவர் இன்னசென்ஸ் சார். அப்பப்போ வெளியே போயிருங்க சார், அந்த ரூம்குள்ளே போகாதீங்க அப்போ. ஓகே. ஸோ சச் அ குட் மேன். அவர் வந்து நீங்கள் இதுக்கும் வந்ததுக்கும் ரொம்ப நன்றி. அதுக்கப்புறம் வந்து இந்த தேர்தலையும் போட்டிட்டார் ஆக்சுவலாக, முடியல அவர்னால போட்டுதான். அப்புறம் நான் தான் சொன்னேன் சூப்பர் சார் அப்படின்னேன். அதுக்கப்புறம் வந்து ஒரு எக்ஸ்ட்ரானரியாக அவர் வந்து இந்த தேர்தலில் தோற்றுட்டார் நினைக்கிறேன் சார். எக்ஸ்ட்ரானரி தான் தோற்றிங்க, அது தப்பே கிடையாது. ஏன்னா யாருமே நினைக்கல ஆக்சுவலாக, சூறாவளி அடிக்கும் நினைக்கவே இல்லை ஆக்சுவலாக. ஸோ இட்ஸ் ஸோ பியூட்டிஃபுல். இந்த படத்தை பாருங்கள். ஐ டோன்ட் சே இட்ஸ் எ கிரேட் ஃபிலிம், பட் இட்ஸ் எ வெரி ஹார்ட் கோர் என்டர்டெயின்மெண்ட். ரொம்ப சிரிச்சு நல்லா ஜாலியாக. என் படமாலாம் இருக்காது, ஏன்னா என் படம்லாம் ஒரு மாதிரி இருக்கும், தலையெல்லாம் இருக்கும் டேபிளில், கண்ணை மூடிக்கலாம் பார்ப்பீங்க, அப்படிலாம் கிடையாது. இது நல்லா சிரிச்சு கண்ணை தொண்டு வந்து சிரிச்சு பார்க்கலாம். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் கம்மிங். இந்த படம் பார்க்கல தெரியுது, இந்த படம் வந்து ரொம்ப ஒரு மாதிரி இட் கிரியேட்டட் அ ஃப்ரிஸ் ஆக்சுவலி, இட் கிரியேட்டட் ஒரு லாட் ஆஃப் கொஸ்டின் மார்க்ஸ். ஸோ ஐ திங்க் இட்ஸ் கோயிங் டு பி அ பிக் ஹிட். தேங்க்யூ ஸோ மச். லவ் யூ ஐயா, ரொம்ப நன்றி. இப்போ தான் வந்து இந்த ஈவெண்ட்டு முழு நிறைவடையுது, ரொம்ப சந்தோஷம், மகிழ்ச்சி. அடுத்து வந்து நான் ஒரு குட்டி இது சொல்லிக்கிறேன். நான் வந்து 94 வந்து தியேட்டர் ரெப்பாக போவேன். அப்போ வந்து ஒரு படத்தை 60 தடவை பார்த்தேன். அந்த படம் வந்து கோலங்கள். சார் வந்து ஹீரோ, குஷ்பு மேடம் ஹீரோயின். அதாவது ஆரம்பிச்சதுல, அதாவது பன்னீர்சோட அறிமுகப்படுத்தினவனை வந்து பேசவே இல்லை ஆக்சுவலாக. ஒரு நாள் நைட்டு 2 மணிக்கு இவனும் நான் இன்ட்ரடியூஸ் பண்ண வைப்பேன், அவன் பேர் என்னன்னா கலை, நந்தலாவில் 2 பேரும் லுங்கி கட்டு வந்து நிற்கிறாங்க கதவு. உடனே ஆக்சிடென்ட் சார் 2 பேரும் லுங்கி கட்டு வந்து ஆமாடா நான் சொல்கிறேன்டா டே. நான் உடனே போயிட்டு என்ன திறந்த உடனே பாவீங்களா, ஏன்னா பன்னீர்சோட ஏற்கனவே ஓடி முடிச்சிருச்சு எங்கள் ஆஃபீஸில். உடனே வந்த உடனே என்ன பண்ணாங்க சார் அப்படின்னா, என்னப்பா இல்லை சார் உங்களுக்கு விஷயம் பேசுகிறேன் சார். வசீர் சரி எவனும் அவுட்டு போல, மொத்த பெரிய தலையதோ அவுட்டு போலன்னு நினச்சி உள்ள வந்து உட்காந்தா லுங்கிலேருந்து 2 பன்னீர்சோடாவை எடுத்தாங்க. அடா பாவி, லுங்கிலேருந்து பன்னீர்சோடாவை எடுத்து அந்த பன்னீர்சோடாவை கலந்துருக்கு ஆக்சுவலாக, பன்னீர்சோடாவும் கலந்துருக்கு. எவ்வளோ நல்லா இருக்குல்ல அப்பா, நான் தப்பிச்சிடலாம் இனிமேல் பன்னீர்சோடான்னு பேசி ஆக்சுவலாக. உடனே மிக்ஸ் பண்ணி வந்து 2 பேர் உட்காந்து காலையில் 6 மணி வரைக்கும் என்னை வந்து ஹார்மோனியப்பட்டியில் வந்து வாசிக்க சொல்லி, நான் அப்போ தான் ஆரம்பிக்கிறேன். இப்போ கொஞ்சம் வாசிப்பேன், அப்போ தான் ஆரம்பிக்கிறேன். கை மட்டும் பண்ணிக்கிட்டு இருக்கு, இங்கே தான் அமைக்கிக்கிட்டே இருப்பேன். அவங்க பிரமாதம் சொல்கிறாங்க நைட்டில். அடா
அடா பாவிங்களா, என்ன பண்ண முடியும்? நான் வந்து 40 கிலோமீட்டர் ஸ்பீடில் போயிட்டு தூங்க போயிட்டேன். இவங்க 200 கிலோமீட்டர்ஸ் போயிட்டு என்கிட்ட வந்து 300 கிலோமீட்டர் ஸ்பீடில் போகிறாங்க. நைட்டு ஃபுல்லாக இவங்களுக்கு வாட்ச்சு நான் வேற ஏதாவது வாட்சிருக்கேன். ஆக்சுவலாக வாசிச்சுட்டாங்க என்னை. வாசிச்சு ஒரு 5 மணிக்கு குரட்டை விட்டு தூங்குறாங்க. நான் வாசிக்கிட்டே இருக்கேன். ஆக்சுவலாக வாட்சுக்கு தலையை தூக்குனா தூங்கிருக்காங்க 2 பேரும். இவன் மேலே அவன் காலம், அவன் மேலே அவன் காலம். ஸோ அந்த மாதிரி தான் சாண்டியை பார்த்தேன். சாண்டி வெரி ஸ்மார்ட் கே. அவன் வந்து எனக்கு இந்த படத்தில் ஒரு சின்ன ஒரு ப்ரொமோஷனுக்கு ஒரு டான்ஸ் ஸ்டெப் பண்ணான். ஒரு டான்ஸர் அப்படின்றவங்க வந்து ரொம்ப ஒரு பிரபுதேவ மாஸ்டர் ஏன் கிரேட் அப்படின்னா, ஐ திங்க் வுட் ஹவ் டிஸ்கவர்டு ஒரு 1000 ஸ்டெப்ஸ். அந்த ஸ்டெப்ஸை வந்து இந்த உலகத்தில் இருக்க எந்த ஒரு டான்ஸரு, மார்த்த கிரஹாமோ அல்லது வந்து ஒரு பெரிய ஈவன் நிஜின்ஸ்கியோ அல்லது வந்து நம்ம ரசிக்கிற கிரேட்டஸ்ட் எம்ஜியோ வந்து அவங்க பண்ணதுக்கு மேலே ஒரு 1000 ஸ்டெப்ஸை வந்து கண்டுபிடிச்சிப்பார். யூட் ஹவ் டிஸ்கவர்டு. நான் அப்படி தான் அவரை பார்க்குறேன். த மேன் ஹூ இன்வென்டட் ஒரு 1000 ஸ்டெப்ஸ், நியூ ஸ்டெப்ஸ். ஆனால் அதில் வந்துட்டு அதுக்கப்புறம் வந்து அது வந்து முடிவு பெறல. அதுக்கப்புறம் வர்ற நெக்ஸ்ட் டைம் வந்த டான்ஸ் மாஸ்டர் தே இன்வென்ட் மோர் அண்ட் டிஸ்கவர் மோர். ஐ திங்க் இஸ் ஆல்சோ டிஸ்கவரிங் லாட் ஆஃப் பியூட்டிஃபுல் திங். Very smart guy. He's an actor. He's a very good guy because he's from a very, very simple background. He's a very, very good guy. I'm so happy to be associated with him. தம்பி, நீ எப்போ வேணா நீ பன்னீர்சோடா எடுத்து வரலாமா? நம்ம வந்து பன்னீர்சோடா சாப்பிடலாம். தேங்க்யூ. All the press, media, all my friends, brothers, sisters, all the dignitaries on the dais, இந்த படத்தினுடைய all the technicians, director, cast, crew, எல்லாருக்கும் வணக்கம். படத்தை பற்றி எல்லாருமே எல்லா விஷயமும் பேசியாச்சு. டைம் ரொம்ப லேட்டாக போயிட்டுருக்குது. இந்த படத்தில் முதல்ல ஃப்ரம் த பிகினிங் சொல்லப்போனால் லைக்கா மாதிரி ஒரு ப்ரொடக்ஷன் இது ஒரு சின்ன படத்துக்காக அவங்க இதுக்குள்ளே வந்தது. அதுக்கப்புறம் தமிழ் குமரன் சார் மாதிரி ஒரு ப்ரொடியூசர் இந்த படத்துக்கு வந்தது. பாண்டிராஜ் சார் டைரக்ஷன் அண்ட் எவ்ரிதிங் ப்ரொடக்ஷன் எல்லாமே இதுக்குள்ளே வந்தது. அண்ட் ஆல் த கோ ஆர்டிஸ்ட் உருவசி வந்தது. அண்ட் சஞ்சனா, அனந்திகா, யோகி பாபு, மிஷ்கின் சார், சிங்கம்புலி, பக்ஸு, சாண்டி மாஸ்டர், ஸோ மெனி எல்லாருமே. அண்ட் த என்டையர் டெக்னீஷியன்ஸ், ஃபாக்சன் மாதிரி மியூசிக் உள்ளே வந்தது, பிரதீப் மாதிரி எடிட்டர் வந்தது, ஜார்ஜ் மாதிரி ஒரு கேமராமேன் இதுக்கு கிடச்சிது, திவ்யா மாதிரி ஒரு அசோசியேட் வந்தது. எல்லாத்துக்கும் ரொம்ப சந்தோஷம். ஆனால் உருவசி சொன்ன மாதிரியே இதுக்கு எல்லாமே இந்த படத்தோட ஹீரோ இதனோட ஸ்கிரிப்ட் தான். ஃபஸ்ட்டு இந்த படத்தோட ஸ்கிரிப்ட் கேட்டது பாண்டியராஜ் சார் வந்து சொன்னது. பாதி ஸ்கிரிப்ட் வாசிட்டு இருக்கும்போது நான் கேட்டது, உருவசி மாப்பிட்ட கேட்பீங்களா? ஆல்ரெடி உருவசிட்ட பேசியாச்சு சொன்னது. அப்படி எல்லாமே பாசிட்டிவாக அமைஞ்சொரு படம். இனிமேல் இது பப்ளிக்கிட்ட கரெக்டாக போய் சேர வேண்டியது ஒன்லி த்ரூ யூ. ப்ளீஸ், தேங்க்யூ ஸோ மச். இதுக்கு மேலே நான் என்ன கண்டென்ட் கொடுக்குறது? ஒன்றுமே இல்லை. என் தலைவன் கொடுத்துட்டாரு. ஆக்சுவலாக வந்து 2-3 தடவை ப்ரெஸ் மீட்டு தள்ளி போச்சு. ஆக்சுவலாக 23 தான் நாங்கள் ப்ரெஸ் மீட்னு பிளான் பண்ணியிருந்தோம். அப்போ வந்து மிஸ்கின் சார் வந்து ஃபாரின் போகிறாரு. அதனால வந்து ஐயோ கண்டென்ட்டே ஃபாரின் போச்சுன்னா அப்புறம் என்ன கண்டென்ட் கொடுக்குதுன்னா அவசரமாக அப்புறம் ஸ்டிக் பண்ணோம். இங்கே பன்னீர் சோடா குடிச்சது பத்தாதுன்னா ஐயா போய் இப்போ ஃபாரினில் பன்னீர் சோடா குடிக்க போகிறார் போல். வாழ்த்துக்கள். ஓகே. பரிமளா அண்ட் கோ, இது வந்து ஒரு 3 வருஷத்துக்கு முன்னால் நான் எழுதின கதை. ஃபஸ்ட்டு வந்து இதுக்கு வந்து பரிமளா ஃபேமிலி அப்படிங்கிறது தான் டைட்டில் இருந்தது. அதுக்கப்புறம் டூரிஸ்ட் ஃபேமிலி வந்ததுனால அதே மாதிரி வேண்டாம் அப்படின்ட்டு வேறு டைட்டில்லாம் யோசிக்கலாம் அப்படின்னு யோசித்தோம். அப்புறம் வந்து இந்த டைட்டிலுக்கு அதுக்கு வந்து ஸ்வீட் ஹோம் அப்படின்னு டைட்டில் வச்சுருந்தோம். அப்புறம் திடீர்னு பரிமளா ஃபேமிலியாக இப்போ பரிமளா அன்கோன்னு வச்சா எப்படி இருக்கும் அப்படின்னு ஃபஸ்ட்டு என் ஒய்ஃப்கிட்டே என் பசங்கள்கிட்டே கேட்டேன். அந்த அவன் சொன்னது மாதிரி தான் வசந்தன் கோ மாதிரி இருக்குது அப்படின்ட்டாங்க. அப்புறம் சிப்பன் கம்பெனி மாதிரி இருக்குது அப்படின்ட்டாங்க. அப்புறம் என் 2 பையங்களும் ஓட்டு போட்டாங்க, ஸ்வீட் ஹோமா பரிமளா அண்ட் கோவா அப்படின்ற. அவங்க 2 பேரும் இதுக்கு தான் ஓட்டு போட்டாங்க. அப்புறம் என் அசிஸ்டண்ட்டு எல்லாருக்குமே 2 டிசைன்
ப்ரொடியூசர் எல்லாத்தையுமே 2 டிசைனை வச்சு ஒரு 20-25 பேர்கிட்ட திங் மியூசிக், சந்தோஷ், மணி எல்லாருக்கிட்டமே ஓட்டு கணக்கெடுப்பு எடுக்கிறான். ஆனால் இவங்க யாருக்குமே தெரியாது என்ன டைட்டில்னா. ஜெயராம் சார் பரிமளா ஃபேமிலி தானே அப்படிங்கிற இதுலேயே இருக்கிறாரு. ஊர்வசியமாவும் அதே தான் கேட்டுக்கிட்டே இருப்பாங்க. இந்த கதை வந்ததே அது ஒரு பெரிய கதை இருக்குது. 2 டிசைன் பண்ணி எல்லாத்தையும் காமிச்சு ஓகேவானு தான் பரிமளா அண்ட் கோ. அதுக்கப்புறம் வசந்தன் கோலாம் கூட ஸ்பான்சர் கேட்கலாம், வசந்தன் கோ வழங்கும் பரிமளா அண்ட் கோலாம் பிளான் பண்ணான். அப்புறம் எங்களுக்கு நல்ல ப்ரொடியூசர் கிடைச்சது, நல்ல சரி ஸ்பான்சர்லாம் வேண்டாம் அப்படின்ட்டு யார்ட்டையும் கேட்கல. உண்மையிலேயே ஜெகன் சொன்னது மாதிரி, ஜெகன்னா ரொம்ப நன்றிண்ணா, இப்படி ஒரு நிகழ்ச்சியை நீங்கள் பண்ணி கொடுத்ததுக்கு. பசங்க டூவில் இப்படி தான் அந்த மாதிரி ஷோக்கு வேறு ஒருத்தவங்களை ஆர்கனைஸ் பண்ணியிருந்தோம். அவங்க ஏதோ அர்ஜென்ட்டாக வரல அப்படின்ட்டாங்க. அப்போ என் அசிஸ்டண்ட் அப்படி தான் ராஜவேல் நாகராஜன் சொல்லி நீ தூத்து வழங்கடா அப்படின்ட்டேன். அவன் அதுக்கப்புறம் பேசு தமிழா பேசுன்னு அவன் வேறு லெவலில் பேச ஆரம்பிச்சிட்டான். அந்த மாதிரி நீங்களும் சரி ஓகே என்ன நம்ம கூடவே இருக்காங்க அப்படியே இருந்தலாம் அப்படின்னா நல்லா இருந்ததுண்ணா, சூப்பராக இருந்தது. பெரிய ஹீரோக்கள் படம்லாம் வந்தது தலைவன் தலைவிக்கு அப்புறம். எல்லாருமே ரொம்ப ஆர்வமாக இருந்தாங்க. பேசும்போது அவங்கவுங்க ஒரு கம்பெனி சொன்னாங்க. எனக்கு என்னன்னா அடுத்த படம் நான் தமிழ்குமரன் சார் தான் பண்ணணும் அப்படின்னா. ஏன்னா 7 வருஷத்துக்கு முன்னால் எனக்கு அட்வான்ஸ் கொடுத்தாரு. அந்த 7 வருஷத்தில் ஒரு தடவை கூட நான் உங்களுக்கு அட்வான்ஸ் கொடுத்தேனே, என்னாச்சு, அடுத்து பண்ணுறீங்களா, எதுவுமே கேட்காத ஒரு தயாரிப்பாளர். ஏன்னா அதுக்கப்புறம் என்கிட்ட அட்வான்ஸ் கொடுத்தவங்களாம் திருப்பி வாங்கிட்டாங்க, அது படமாக ஆகலை. ஒரு வார்த்தையோட கேட்கவே இல்லை. தலைவன் தலைவிக்கும் போது நம்ம அடுத்து ஒன்று பண்ணிடலாமா அப்படின்னு கேட்டார். சரி, கேட்காத ஒரு மனிதர் கேட்டுட்டாரு அப்படின்ட்டு தான். அப்போ ஹீரோக்கெல்லாம் பேசும்போது தயாரிப்பாளர் வேறு இருக்கும்போது நான் சொன்னேன், சார் எனக்கு இந்த கதை ரொம்ப பிடிக்கும், ஜெயராம் சார் ஊர்வசி மேம் மாதிரி ஒரு கதை பண்ணுறீங்களா அப்படின்னு. கதையை கேட்ட உடனே ரொம்ப சிரிச்சார். எனக்கு அங்கேயே கான்ஃபிடென்ட் வந்துருச்சு. ஏன்னா அவர் ஜாலியாக இருப்பார், ஆனால் கதை சொல்லும்போது கொஞ்சம் சீரியஸ் ஆகிடுவார். இவரே சிரிக்கிறாருன்னா கண்டிப்பாக ஆடியன்ஸ் சிரிப்பாங்க அப்படின்னு எனக்கு பயங்கர கான்ஃபிடென்ட் வந்துருச்சு. அவ்வளோ சிரிச்சாரு. பாதி சிரிக்கும் போதே ஒரு ஃபோன் வருது, செம்மையாக கதை சொன்னார், செம்மையாக இருக்கிறத நான் பண்ண போகிறேன் அப்படின்னா. சீமான் நடிச்சார்னு நினைக்கிறேன். கதை கேட்டுக்கிட்டு இருக்கும்போது சீமானோட 1/2 மணி நேரம் அந்த கதையை சொல்லிக்கிட்டு இருக்கார் ஃபோனில். சரி ஓகே அடுத்தது தான் அப்படின்னு சொல்லி முடிவு நினச்சி அப்புறம் ஜெயராம் சார் ஊர்வசி மேம் அப்படின்னா கதை பேசும்போதே முடிவு பண்ணுறோம். எனக்கு ஜெயராம் சார் உங்க காம்போ எனக்கு ரொம்ப பிடிக்கும். 26, 25, 26 படம் பண்ணியிருக்காங்க. ஆல்மோஸ்ட் எல்லா படங்களுமே அங்கே நெருக்கி பார்த்துருக்கேன். உங்கள் காம்போ அப்படி எனக்கு பிடிக்கும். இதுக்குள்ளே அவங்க 2 பேரும் வந்துட்டாங்கன்னா அந்த கதை பாதி வெற்றி அடைஞ்சிரும் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேர்ட்டையுமே கதை சொன்னேன். 2 பேருமே அவ்வளவு ரசித்தாங்க. ஒரு விஷயமா சிரிச்சுக்கிட்டே கேட்டுக்கிட்டு இருந்தாங்க. சரி, அங்கேயும் ஒரு நம்பிக்கை வந்தது, ஓகே இது கண்டிப்பாக பிடிக்கும்னு. அவர் ஜெயராம் சாரும் அப்போவே சொன்னார், சார் சூப்பராக இருக்குது சார், இது கன்ஃபார்மாக ஹிட் ஆகும் சார் அப்படின்னாங்க. ஒரு 2 லெஜண்ட்ஸ் அதை ஜட்ஜ்மெண்ட் பண்ணும்போது நமக்கு இன்னொரு கான்ஃபிடென்ட் கிடைக்கும்ல. அப்பா ஓகே அப்படின்னு சொல்லியாச்சு. அடுத்து மிஸ்கின் சாருக்கு போய் அன்னைக்கு நாங்கள் பன்னீர்சோடா சாப்பிடல, அந்த கதையை போய் நான் சொல்ல போகிறேன். பக்கத்தில் ஆதித்யா வேற. ஆதித்யாவோட கதை சொல்லி முடிச்ச உடனே ஆக்ட் 1 ஆக்ட் 2 அப்படின்னு ஏதோ ஆக்ட் பற்றியெல்லாம் சாமி பேசிக்கிட்டு இருக்காப்லையோ. எனக்கு அந்த ஆக்ட் 1 ஆக்ட் 2 எல்லாம் தெரியாது. கதை அவனும் பயம் கொடுத்துறாப்புல. நல்லா இருக்கா, அதை பண்ணலாம்டா, கமர்ஷியலாக சூப்பராக இருக்குல்ல, இதை பண்ணுறா, நான் பண்ணுறேன்டா அப்படின்ட்டார். எனக்கு அங்கே 3வது ஏன்னா எது பார்த்தாலும் நொட்ட சொல்கிற ஒரு கேரக்டரு இந்த கதையை ஓகே சொல்லுது. அப்போ இதுவும் நல்லா தான் இருக்கும் போல அப்படின்னு. அதை நீங்கள் எந்த தமிழ் சினிமாவே பார்க்க மாட்டீங்கல்ல, என் சினிமாவே பார்க்கல. அப்புறம் அந்த கதையை ஓகே பண்ணுறீங்கன்னா பெரிய விஷயம் இல்லையா? அதுக்கும் நொட்ட சொல்றதுக்கு என்ன கனெக்ஷன் இருக்கு? அது இல்லை, அப்படிப்பட்ட ஆளே ஓகே சொல்லிட்டாரு போங்க அப்படிங்கும்போது இன்னும் ஒரு கான்ஃபிடென்ட் கிடைக்குது. சரி, இது ஆடியன்ஸ்க்கு ரொம்ப பிடிக்கும். ஏன்னா சிரிச்சாரு, அவரும் நிறைய சிரிச்சாரு. ஏன்னா கண்ணாடியை போட்டு இப்படியே கதை சொன்னோம்னா இப்படியே தூங்குறாரா முடிச்சிருக்காரான்னு தெரியாது. இல்லைன்னா இப்படியே மூஞ்சி வச்சுக்கிட்டு இப்படியே இருப்பார், இங்கிட்டு பார்த்துக்கிட்டு இருப்பாரு. ஆனால் சிரிச்சுக்கிட்டே இருந்தார். எனக்கு அங்கே ஒரு கான்ஃபிடென்ட் கிடைச்சது. அப்போ இதை நம்ம அடுத்து பண்ணிடலாம், பரவாயில்ல இந்த செட்டப் வச்சு பண்ணலாம் அப்படின்ட்டு. அப்புறம் 2 பொண்ணுங்க யாரு அப்படின்னு சொல்லிட்டு 2, ஏன்னா 2 கேரக்டர் ரொம்ப நம்ம எல்லார் வீட்லையுமே 2 ஆம்பளை பசங்களோ 2 பொம்பளை பசங்களோ இல்லை அண்ணன் தங்கச்சிகளோ இருந்தால் ஒரு வார் நடந்துக்கிட்டே இருக்கும். அந்த வீடு ரொம்ப குதூகலமாக இருக்கும். எதுக்கு சண்டை போடுறாங்க, எதுக்கு சேர்ந்துங்கிறாங்கிற அளவுக்கு ஒரு அப்படி 2 கேரக்டர். ஒரு டாமன் ஜெரி மூடில் 2 உள்ள அக்கா தங்கச்சி அப்படின்னு யார் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் 2 பேரையும் அப்புறம் சஞ்சனாவையும் அனந்திகாவையும் பிடிச்சோம். அந்த அனந்திகாவை அந்த தெலுங்கு படம் 8 வஸ்துலு, கரெக்டாக சொல்கிறேன்னா 8 வஸ்துலு தானே? ஆமாம்,
அதோட அந்த படம் பார்க்கறதுக்கு முன்னால் அந்த பொண்ணுடைய ரீல்ஸ் பயங்கரமாக பிடிச்சிருந்தது. அது பண்ணுற நிறைய விஷயங்கள். நீ அந்த படத்துக்கு பண்ண ப்ரொமோஷன் இந்த படத்துக்கு இன்னும் பண்ணவே இல்லைம்மா ப்ளீஸ். என்ன அது மாதிரி இது சார் ஆஃபீஸில் தான் வந்து சனாவுக்கு கதை சொன்னேன். அது ஒரு அசிஸ்டன்ட் டைரக்டர் வேற இல்லை. அது கொஞ்சம் ஒரு 10 நிமிஷம் ஒரு அசிஸ்டன்ட் டைரக்டர் மாதிரியே கதை கேட்குது. கொஞ்சம் நான் வந்து கதை பயங்கரமாக கேட்பேன். மணி சார் வேற ஒரு பொண்ணு தான். சரி மணி சார் மாதிரி ரொம்ப சாப்பிட்டா அப்படின்னா ஒரு கட்டத்துக்கு மேலே அதனால கண்ட்ரோல் பண்ண முடியல. அது சிரிக்க ஆரம்பிச்சிருச்சு. பயங்கரமாக சிரிச்சு ரசிக்க ஆரம்பிச்சிருச்சு. அப்போ நமக்கு ஒரு கதை மேலே ஒரு பெரிய கான்ஃபிடன்ட் கிடச்சிருச்சு. ஓகே இந்த படத்தை நம்ம பண்ணிடலாம் அப்படின்னு. அப்படி தான் இந்த படத்தை நாங்கள் வந்து கான்ஃபிடெண்ட்டாக ஒரு தலைவன் தலைவி அவ்வளோ பெரிய ஹிட்டுக்கு அப்புறம் எனக்கு தெரிஞ்சு இவங்களுடைய நம்பிக்கை உண்மையாக தலைவன் தலைவியை விட பெருசாக ஓடும் அப்படின்னு நான் நம்புகிறோம். உண்மையிலே ஜெயராம் சார் ரொம்ப 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 நன்றி சார். நீங்கள் வந்து அவ்வளவு சப்போர்ட்டாக டைமிங்லேருந்து அவ்வளோ ரொம்ப ரொம்ப நன்றி. ஊர்வசியமாக அம்மா அம்மான்னு தான் நாங்கள் கூப்பிடுவோம். உண்மையிலே நீங்கள் எங்களை கஷ்டப்படுத்தல, நாங்கள் தான் உங்களை கஷ்டப்பட்டுருக்கோம். அதில் திவ்யா உங்களை ரொம்ப ரொம்ப கஷ்டப்படுத்திருக்கு. எல்லாத்துக்கும் ரொம்ப ரொம்ப எதுக்கு தேங்க்ஸ் சொல்லணும்னா, பாலக்காட்டில் ஷூட்டிங் பண்ணிக்கிட்டு இருக்கோம். போய் இறங்கி முதல் நாளே அவங்களுக்கு ஃபோன் வருது, அவங்க அண்ணன் இறந்துட்டாரு அப்படின்னு தகவல். அவங்களுக்குலாம் என்ன பண்ணுறதுனே தெரில. பெரிய செட்டப்பாக இது பண்ணிட்டா ஒன்றுமே பண்ண முடியாது. ஒரே ஒரு வார்த்தை தான் சொன்னாங்க, பாண்டி நீங்கள் ஒரி பண்ணாத, நீங்கள் கேன்சல் பண்ண வேண்டாம், நான் போய் அந்த இதை முடிச்சுட்டு நான் மறுநாளே வந்துடுறேன் அப்படின்ட்டு மறுநாளே வந்தாங்க. எனக்கு என்ன ஆகுதுன்னா, இந்த சூழலில் பேசவே முடியாது. நீங்கள் வாங்கன்னு சொல்ல முடியாது, ஷூட்டிங் கண்டினியூ பண்ணி எதுவுமே சொல்ல முடியாது. ஆனால் இதில் நானும் ஒரு தயாரிப்பாளர்ங்கிறதுனால அவங்க அவ்வளவு இதுவாக போயிட்டு வந்தாங்க. அதில் பெரிய பெரிய சவால் என்னன்னா, ஆனால் அந்த சீன் வந்து பயங்கர காமெடியாக இருக்கணும். அது ரொம்ப கஷ்டம். ஒரு சோகத்தில் இருக்கிற இவங்கனால இப்படி ஒரு துக்கத்தில் இருக்கிறவங்க வந்து எப்படி அதை வந்து காமெடியாக பண்ண முடியும் அப்படிங்கிற பயம் தான் எனக்கு அதிகமாக. இல்லை நான் ஜெயராம் சார்ட்டெல்லாம் கேட்குறேன், எப்படி சார் அவங்க இந்த மனநிலையில் எப்படி சார் இந்த சீனை காமெடி பண்ண முடியும் அப்படின்னு. இல்லை அது பண்ணிவிடும், ஒன்று பண்ணும் பாருங்கன்னு ஜெயராம் சார் சொன்னாங்க. அது செகண்ட் ஹாஃப் ஸ்டார்டிங்கில் வரும். நீங்கள் படம் பார்க்கும்போது உங்களுக்கு தெரியும். பிரிச்சுட்டாங்க. உண்மையிலேயே ஒரு டைரக்டராக எங்களுக்கு அவ்வளவு ஒரு கட்டத்துக்கு மேலே போர் அடிக்க ஆரம்பிச்சிடும். படம் வந்து போர் அடிக்க ஆரம்பிச்சிடும். பார்த்து ஏன்னா எடிட்டிங், டப்பிங், மிக்சிங் எல்லாத்துலேயும் ஒரு கட்டத்துக்கு மேலே போர் அடிக்காட்டினாலும் அப்படி சிரிப்பு வராது, த்ரில்லர் எல்லாமே அப்படியே இதுவாகிடுவோம், பிளாங்க் ஆகிடுவோம். ஆனால் அவங்க 2 பேருடைய காம்போ கடைசி வரைக்கும் இன்னைக்கு பார்க்கும்போதும் அதை அவங்களுடைய காமெடி அது என்ன ஆசைப்பட்டமோ அதை வந்து ரொம்ப பண்ணிட்டாங்க. அதே மாதிரி எங்களுடைய இந்த படத்தில் வந்து ஜெயராம் சார் கரெக்டாக 9 மணிக்கு வந்துடுவார். அம்மா வந்து கரெக்டாக 9:30 வந்துடுவாங்க. ஆனால் நான் 7 மணிக்கு ஷார்ட் வைக்கிறாள். யார் எங்களுக்கு அப்படின்னா, எங்களுக்கு 3 அடிமை கிடைச்சாங்க. 1 சாண்டி மாஸ்டர், 2 அந்த பொண்ணுங்க. 6:30 வர வச்சு 3 பேரையும் வச்சு அடின்னு நடிக்கிறது. அந்த 3 பேருமே உண்மையிலே மாஸ்டர், சாண்டி மாஸ்டர், என் எனர்ஜிக்கு இது வரைக்கும் கிடைச்சதுலேயே சரியான ஆளுன்னா சாண்டி மாஸ்டர் தான். நான் என்ன ஓட்டம் ஓடுவேனோ அவர் எனக்கு மேலே ஓடுவார். அடே புட்டிட்டா ஒருத்தன் கிடைச்சாண்டா ஒரு அடிமை, உங்கள் கூட நிறைய படம் பண்ணுவீங்க மாஸ்டர். அவ்வளவு எனர்ஜியோட காலையிலேயே பயங்கரமாக இது பண்ணுவாங்க. அதே மாதிரி அந்த 2 பொண்ணுங்களும் அப்படித்தான். என்ன டைம் சொன்னாலும் ஓகே சார் அப்படிங்க. ஆனால் 2 மணி நாள் போனால் அங்கே திவ்யா கிட்ட மட்டும் கெஞ்சுங்க, நாளைக்கு மட்டும் 9 மணிக்கு போடு திவ்யா அப்படின்னு சொல்லி இது பண்ணுவாங்க. ஆனால் அவ்வளவு சப்போர்ட்டு, அவ்வளவு இது. உண்மையில 2 பேரும் சனாவுக்கும் அனந்தியாவுக்கும் உண்மையிலே இவ்வளோ குயிக்காக பண்ணதுக்கு நீங்கள் 3 பேரும் ரொம்ப முக்கிய காரணம். அவர் காம்பினேஷனாகவே சூப்பராக இருந்துச்சு. ஜெயராம் சார், ஊர்வசி, அந்த 2 பொண்ணுங்க. நிறைய பேர் என்கிட்ட கேட்டாங்க, அவங்க உண்மையாகவே அக்கா தங்கச்சிங்களா அப்படின்னா. உண்மையாகவே ஒரு அக்கா தங்கச்சிகள்கிட்ட பெரிய சண்டை நடந்துக்கிட்டு இருக்கோம். உங்கள்கிட்ட அவ்வளவு லவ்வாக இருப்பாங்க, ஸ்பாட்லேயே அவ்வளோ இதுவாக இருப்பாங்க. என்ன காஃபி டீன்னு ஆர்டர் பண்ணி ஏதாவது சாப்பிட்டுக்கிட்டே இருப்பாங்க. அது ஒன்று தான். எப்போ ஆர்டர் பண்ணாங்க, என்ன ஆர்டர் பண்ணாங்கன்னே தெரியாது அந்த மாதிரி. அதே மாதிரி ஆதித்யா, தேங்க்யூ பிரதர். உண்மையிலே ஒரு அண்ணனையும் தம்பியையும் முதல் முறையாக ஒரு படத்தில் நடிக்க வச்சதில் எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம். அது மட்டும் கிடையாது, சம்பள விஷயத்துலையும் அவர் மிஸ்கின் சார் வந்து இறங்கி வரலாம்னு நினச்சா கூட இறங்க விடாமல் பார்த்துக்கிட்டவங்களுக்கு என்ன நல்ல தம்பி கிடச்சிருக்காரு சார், மிஸ்கின் சார். அவர் சொல்லுவார், டே விட்றான் தம்பிடா, பார்த்து சம்பளம் குறைச்சி பண்ணலாம்டா அப்படிம்பாரு. அப்புறம் நம்ம அங்கே அவ்வளோ வாங்கியிருக்கோம்னே, இங்கே இவ்வளவு தானே வாங்கியிருக்கோம்னா என்ன இங்கே கொஞ்சமே இறங்கும். அப்படி ஒரு நல்ல அன்பான தம்பி என்ன. அதே மாதிரி சந்திராயன், சஞ்சய், பூர்ணிமா, எல்லாருக்குமே தேங்க்யூ. பூர்ணிமாலாம் திடீர்னு நாளைக்கு ஷூட்டுக்கு இன்னைக்கு கேட்டோம்,
உடனே நான் வர்றேன் அப்படின்னு சொல்லிட்டு உடனே வந்துருச்சு பூர்ணிமா. தேங்க்யூம்மா. அந்த டயத்தில் வந்து அது பெரிய சப்போர்ட்டாக எங்களுக்கு இருந்தது. அதே மாதிரி மிஸ்கின் சார் ரொம்ப 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 நன்றி சார். ஒரு 2-3 நாளாக ப்ரொமோஷனுக்காக எல்லா இடத்துக்கும் கூட்டிட்டுறேன். என் பின்னாலேயே வர்றாரு. நான் போகிற இடம் பூரா நான் வரேன்டா படத்துக்காக வரேன்டா. எனக்கு என்ன அப்படி ஒரு டேரக்டர் போய் எல்லா இடத்துலையும் உட்கார வைக்கிறோமோ அப்படிங்கிற ஒரு இது. ஆனால் எனக்காக உங்கள் லவ் வந்து அவ்வளவு அற்புதமானது. அதே மாதிரி ஜெயராம் சார் ஒரு விஷயமா எங்கே பார்த்தாலும் என் வீட்டில் கேட்குறேன், எங்கே பார்த்தாலும் 2 பேரும் உட்காந்து பேசிட்டே இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி நம்ம படத்துக்காக ஏன்னா ஜெயராம் சாருக்கு வந்து இந்த படத்தை வந்து ஒரு பெரிய படமாக ஆக்கணும் அப்படிங்களா, அம்மாவுக்கும் சரி எல்லாருக்கும், என் டீம் எல்லாத்துக்கும். அதே மாதிரி ஜார்ஜ் வில்லியம்ஸ் ரொம்ப அற்புதமான, என் ஸ்பீடுக்கு சரியான கேமராமேன். என் படங்கள்லேயே ரொம்ப ஒரு அந்த படம் இருக்கும் நான் நம்புகிறேன். அவ்வளவு இது. அதே மாதிரி ஃபாக்ஸ்ன்னு சொல்லி இந்த படத்தில் ஒரு புது மியூசிக் டைரக்டர் கிங் மியூசிக்லேருந்து எனக்கு சந்தோஷம் மணியும் அவனை அறிமுகப்படுத்தினாங்க. அவ்வளவு ஒரு இன்னொரு அனிருத் வந்து நமக்கு கண்டிப்பாக கிடப்பாங்க நான் நம்புகிறேன். சவுண்ட் அவங்களுக்கு பார்க்கும்போது தெரியும். அதே மாதிரி எடிட்டர் பிரதீப் இவங்க எல்லாருமே ஏன் இங்கே வரலன்னா எல்லாருமே கூப்பிட்டுட்டோம். எல்லாருமே எடிட்டர் வந்து ட்ரெய்லர் பண்ணிட்டு இருக்காப்புல, சார்ஜ் வந்து டிஐ பண்ணிட்டு இருக்காப்புல, அவன் ஆர்ஆர் பண்ணிட்டு இருக்கான். ஏன்னா அந்த லீவு முடிய போகுதுங்கிறதுனால இது ஃபேமிலி ஆடியன்ஸ்க்கான ஒரு படம். அதனால வந்து இந்த மாதம் எண்டுக்குள்ளே இந்த படத்தை சீக்கிரமாக கொண்டு வந்துடணும் அப்படிங்கிறதுக்காக அவசரமாக வேலை பார்த்ததுனால அவங்களாம் வரல. அவங்க எல்லாருடைய சார்பாகவும் இங்கே வந்த சுபாஸ்கரன் சார் லைக்கா ப்ரொடக்ஷனுக்குள்ளே வந்ததில் எனக்கு ரொம்ப சந்தோஷம். லண்டனுக்கு போய் எங்களுக்கு அவ்வளோ பெரிய விருந்து கொடுத்தாங்க. அவருக்கு வந்து இந்த படத்தை வந்து நான் ஒரு பெரிய ஒரு விருந்தாக கொடுக்கணும்னு ஆசைப்பட்றேன். சுபாஸ்கரன் சாருக்கும் தமிழ்குமரன் சாருக்கும் ரொம்ப நன்றி. இங்கே இவ்வளோ நேரம் இருந்த அவங்க எல்லாருக்கும் நன்றி. பிஆர்ஓ சதீஷ் டீமுக்கும், எங்கள் அண்ணன் ஜெகனுக்கும், என் அசிஸ்டன்ட் டைரக்டருக்கும், திவ்யா, சந்தாமரை, விக்கி, ராகுல், அன்பு, எல்லாருக்கும், ஆஷிக், என் டீம் எல்லாத்துக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. அவங்க இல்லைன்னா இந்த படத்தை இவ்வளோ ஸ்பீடாக எடுத்துருக்க முடியாது. நிறைய உங்களை திட்டிருக்கேன், நிறைய போட்டு பாடாப்படுத்தியிருக்கேன். எல்லாம் இந்த படம் வெற்றி வந்து உங்களுக்கு ஒரு பெரிய என் மேலே உள்ள கோவத்தை நீக்கும் நான் நம்புகிறேன். இங்கே வந்த எல்லா நண்பர்கள் எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. தேங்க்யூ நன்றி.